सीतापति राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानिकांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पतये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्म दाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் சத் சங்கத்தில் பார்த்தா நல்லா பக்தர்களாக வந்தவங்க கூட கெட்டு போயிருக்காங்க. பக்தி விட்டு வழுவி தவறான மார்க்கத்துலேயும் போயிருக்காங்க. அதையும் நம்ம நேரில் பார்க்குறோம். அதே சமயத்தில் தவறான மார்க்கத்தில் இருந்தவங்க கூட பின்னாடி பக்திக்கு வந்து அவர்கள் மனசும் பக்குவமாகி தூய பக்தர்களாகவும் மாறியிருக்காங்க. அதையும் நம்ம நேரில் பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து நம்ம பிடிவாதம், நம்ம ஆக்ரோஷம், நமக்கு எல்லாம் அனுகூலமாக நடக்குதுன்னா நமக்கு தபஸ் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் அனுகூலமாக நடக்கும். உங்களுடைய இப்போ ராவணன் வந்து எல்லா லோகத்தையும் வசப்படுத்தினா எல்லோரும் இது பண்ணால் அவங்களுக்கு தபஸ் இருக்குது. அந்த தபஸ் சக்தி இருக்கிற வரைக்கும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் ஆஞ்சநேயர் சொல்கிறார். அவன் சீதையை அபகரித்து கூட இன்னொன்று அவன் உயிரோடு இருக்கிறான், அவனுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஏன்னா சீதை எந்த பெண்ணாக விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை தொட்டால் அவன் எரிஞ்சு சாம்பல் ஆகிடும் அப்படின்னு பிரம்மதேவருடைய சாபம் வருது அவனுக்கு, ராவணனுக்கு. ஆனாலும் அப்படி தொட்டு அவளை தூக்கின்னு வரும்போது கூட அவனுக்கு ஒன்றும் ஆகலையே, எரிஞ்சு சாம்பல் ஆகலையே. அவன் அவன் 100 சுக்கள் அவன் தலை வெடி கடவுது அப்படின்ட்டு சாபம் கொடுத்துருக்காரு பிரம்மதேவர். எந்த பெண்ணு விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை தொட்டான்னா அவன் தலை 100 சுக்கலாக வெடிய கடவுதுன்னு சாபம் கொடுத்துருக்காரு. ஆனால் பார்த்தா அவன் தலை வெடிக்கலையே. அப்போ சீதையை தொட்டு தூக்கின்னு வந்திருக்கானே. அப்போ பிரம்மதேவருடைய சாபம் பொய்யானா? இல்லை, அந்தளவுக்கு தபசக்தி படைத்தவனாக இருந்தானோ. அதனால் வந்து அவன் இந்த கெட்டணத்தோடு அவன் தூக்கின்னு வரல சீதையை. அதுலேருந்து நம்மளாக தெரியுது. அது ஒரு விஷயம். அதே சமயத்தில் தப பிரபாவம் இருக்குது. அவனுக்கு தபசக்தி இருக்கிற வரைக்கும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹிரண்யகசிபு 14 உலகம் ஆட்டி படைத்தான்னா அவனை யாரும் எதிர்க்க முடியும்னா அவனுக்கு எல்லாமே அனுகூலமாக நடக்குதான். தபஸ் இருக்கிற வரைக்கும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தபஸ், அந்த புண்ணிய பலன் அந்த புண்ணிய பலன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த புண்ணிய பலன் இருக்கிற வரைக்கும் எல்லாமே அனுகூலமாக தான் இருக்கும். அவன் தப்பே பண்ணாலும், வார்த்தை நல்லா கவனிக்கணும், தப்பே பண்ணாலும் அவனுக்கு எல்லாமே அனுகூலமாக நடக்குதுன்னா அவனுடைய அதிகாரத்துக்கு, அவன் பண்ணுற அதர்மத்துக்கு எல்லாமே ஒத்து போகிறாங்க அப்படின்னா, எல்லாமே அடங்கி போகிறாங்கன்னா அவன் நினச்சி அப்போ அதர்மத்துக்கு தான் பலம் அதிகமா அப்படின்னா அப்படி கிடையாது. அவன் அவ்வளோ அளவுக்கு புண்ணியம் பண்ணவங்களாக இருக்கிறாங்க. அந்த புண்ணிய பலனுக்கான பலனை கொடுத்தாகணும் இல்லையா. அதனால தான் அவர்களுடைய அதிகாரத்துக்கு எல்லாமே கட்டுப்படுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவன் அந்தளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கான், அந்தளவுக்கு தவம் பண்ணியிருக்கான், யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணியிருக்கான், நிறைய புண்ணியங்களை, தெய்வ வழிபாடுகள். அப்படியேப்பட்ட பிரம்மதேவரை சந்தோஷப்படுத்தியிருக்கான், சிவனை சந்தோஷப்படுத்தியிருக்கான் ராவணன். அது மாதிரி ஹிரண்யகசிபு தேவதைகள்லாம் பிரம்மதேவரை சந்தோஷப்படுத்தியிருக்கான். எல்லாருக்கும் மேலே பிரம்மதேவர் தானே. அதனால் அந்த புண்ணிய பலனானது அவங்களை ரட்சிக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் காரணம். அது மாதிரி தான் நாம் பண்ணுறக்கூடிய புண்ணியம், பகவான் நாமத்தை ஜெபிக்கிறோம், ஏதோ ஒரு தபஸ் சம்பாதிக்கிறோம், மூலப்பாராயணம் பண்ணுறோம், இல்லை கதைகளை கேட்கிறோம். கதாசிரவணத்தினால ஒரு தபஸ் நமக்குள்ளே உண்டாகும். நம்ம ஒரு பூஜைகள், புனஸ்காரம், இது போல் வந்து ஆராதனைகள், அபிஷேகங்கள் இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ண, ஒரு புண்ணிய பலம் இருக்குது. அந்த புண்ணிய பலம் இருக்கிற வரைக்கும் உன்னை எதிர்மறையான செயல்கள் வந்து உன்னை வந்து பாதிக்காது. நீ பாதுகாப்பாக இருப்ப. ஏன்னா உனக்கு புண்ணிய பலம் இருக்குது. அந்த புண்ணிய பலத்தினுடைய தபசக்தி, அந்த புண்ணிய பலம் இருக்கிறதுனால தான் இல்லாத ஆட்டம் போட்டான் ராவணெல்லாம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம என்ன சம்பாதிக்கணும்னா, நீ நல்லவனா கெட்டவனான்றது பேச்சில் உனக்கு தபஸ் பலம் இருந்ததுன்னா, தப பலன் இருந்ததுன்னா அது வந்து அவங்கள காப்பாற்றும். அவர்கள்
பண்ணுறது அதர்மமே ஆனாலும் அதை வந்து யாரும் தட்டி கேட்க முடியாது. அது மாதிரி ஒரு புண்ணிய பலம். ஆனால் அது எவ்வளோ நாள் நீடிக்குன்னா, இவன் புண்ணியத்தை சீக்கிரமாக இழக்கிறான்னா மகத் அபச்சாரமும் அதே சமயத்தில் ஒரு பாவமும் அறியாத அப்பாவிகளை போய் இம்சை பண்ணுறாங்க சொன்னால் அவருடைய புண்ணிய பலன் சீக்கிரமாக இழந்துருவாங்க. அதையும் சொல்கிறாரு இங்கே பாகவதத்தில் சொல்லப்படுகிறது. சீக்கிரமாக அவனுடைய ஆயுசு குறைஞ்சிடும், அவனுடைய யசஸ் புகழ் குறைஞ்சிடும், அவனுடைய பலம் மனோபலம் உடல் பலம் எல்லாமே சீக்கிரம். யாருன்னா ஒரு மகான்களுக்கு, அப்பாவி ஜனங்களுக்கு, ஒரு பாவம் அறியாத அப்பாவி ஜனங்களுக்கு, ஸ்திரீகளுக்கு, இவங்களாம் அது போல் வந்து அவர்களுக்கு அபராதங்கள் பண்ணாங்கன்னு சொன்னால் அவருடைய தபஸ் பலன் சீக்கிரமாக குறைஞ்சிடும், அவருடைய புண்ணிய பலன் சீக்கிரமாக குறைஞ்சிடும். அவர்கள் புண்ணிய பலன் ரொம்ப நாள் நீடிக்காது. அப்போ சீதையினுடைய கூந்தலை தொட்டதனுடைய பலனாக சீக்கிரமாக அவனுடைய புண்ணிய பலன்லாம் குறைஞ்சி போச்சு. இனிமேல் நீ அதர்மத்தின் பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்று ஆஞ்சநேயர் வந்து எச்சரிக்கை பண்ணுறாரு இல்லையா ராவணகளை. அதை பார்த்தா சுந்தரகாண்டத்தில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம இந்த சரித்திரங்கள் மூலமாக நம்ம என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம பாவங்களை நிறைய சம்பாதிக்கிறதுக்காலும் புண்ணியங்களை நிறைய சம்பாதிச்சிட்டோன்னா நம்ம தவறுகள்லாம் கூட மன்னிக்கப்படும். அப்போ நம்ம என்னென்ன அதுக்காக தவறு பண்ணலான்ட்டு அர்த்தம் இல்லை. தவறு பண்ணால் அது பாவமாச்சே. புண்ணிய காரியங்கள் பண்ணால் தான் தர்மத்தை கடைப்பிடிச்சா தானே புண்ணிய பலனில் சேரும். அதர்மத்தை பண்ணிவிட்டு எப்படி நம்ம புண்ணிய பலனை சேரும் சொல்லும் பார்க்கலாம். அது புண்ணிய பலனா எப்படி ஆகாது. அதனால் பாவங்களை செய்யக்கூடாது. அதனால தான் புண்ணியங்களை சம்பாதிக்கணும். புண்ணிய பலன் தான் நம்மளுக்கு தர்மம் தலை காக்கும்னு சொல்கிறாங்களா, அதுதான் காரணம். அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கும் போது நம்ம புண்ணிய பலனானது நம்ம தக்க சமயத்தில் நம்மளுக்கு உயிர் காப்பாற்றும். அது வந்து சத்தியமான விஷயம். வேதத்திலே சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். புண்ணிய கர்மாக்கள் மூலமாக தான் ஒரு மனுஷன் நல்லா வாழ முடியும் க்ஷேமமாக. அந்த புண்ணிய பலம் அவங்களை காக்கும் அப்படின்னு. அதனால் புண்ணியமோ பாவமோ ரெண்டுமே வந்து பகவத் பக்தியில் அடிபட்டு போயிடும். ஏன்னா தனக்கு புண்ணியம் கிடைக்கும் என்றோ தன் பாபத்து நிவர்த்திக்காகவோ பகவத் பக்தி ஒருத்தன் பண்ண மாட்டான். உண்மையான பக்தி பண்ணுறவன் பகவத் பிரீத்தியர்த்தமாக, கிருஷ்ண பிரீத்தியர்த்தம், ராம பிரீத்தியர்த்தமாக, பகவத் பிரீத்தியர்த்தமாக தான் ஒருத்தன் பகவத் சேவையில் ஈடுபடுவான். பகவான் சந்தோஷம் அடையணும் நான் பண்ணுற பூஜையினால். அது புண்ணியம் கிடைக்குதோ இல்லை எனக்கு மோட்சம் கிடைக்குதோ நான் கேர் பண்ணல. எனக்கு தான் நான் பகவத் பிரீத்தியர்த்தம், பகவான் பிரீத்தி அடையணும், அவ்வளோதான். அந்த சந்தோஷத்துக்காக நாம் பூஜைகள் பண்ணுறோம் அப்படின்னு செய்கிறவன் தான் உண்மையான பக்தன். அவன் தான் நைஷ்டிகிறது, எந்த வித பலனை எதிர்பார்க்காத பக்தி பண்ணுறவன் தான் உண்மையான பக்தன் என்று பாகவதம், ராமாயணம், சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவன் நாம சங்கீர்த்தனத்தை விட சிறந்த தபஸ் பலன் எதுவுமே எத்பலம் தாஸ்தி தபசான யோகேன சமாதினா. தபஸ் பலன், யோக பலன் எல்லாமே பகவன் நாமத்தினால் கிடைச்சிடும். அந்த பகவன் நாமத்தினுடைய தபஸ் பலத்தினால் நம்ம என்ன வேணால் ஆட்டம் போடலான்னு சொன்னால் அந்த புண்ணிய பலனும் நம்ம யாராவது தவறிழைக்காத இடத்துல நம்ம அதிகாரம் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம புண்ணிய பலனெல்லாம் இழந்துடுவோம். அதை புரிஞ்சுக்கணுங்காக சொல்ல வரேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ராவண மாதிரி, இரணிகசிபு மாதிரி அதிகாரத்தை செலுத்தாமல் தமக்குரிய தபஸ் பலத்தை நியாயமாக செயல்படுத்தணுமே வழிய அதை அநியாயமாக செயல்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். அப்போது நம்ம புண்ணிய பலனை எப்படி சேகரிக்கணுமோ, ஏன்னா தபஸ்ன்றது வந்து தனம் போல். அந்த தபோதனர்கள் அந்த தபஸை செலவழிக்க மாட்டாங்க. தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தியோ, உடனே சாபம் கொடுத்தோ, அல்லது பிறர் அழிக்க பயன்படுத்தியோ அதை வீணடிக்க மாட்டார்கள். அது வந்து தனம் போல் அதை சேகரிப்பார்கள். அவ்வளோ லேசில் அதை செலவு பண்ண மாட்டாங்க. அதுபோல் பகவன் நாமா சொல்கிறவங்க, பாகவத பக்தி பண்ணுறவங்க, பாகவத பாராயணம் பண்ணுறவங்க தங்கள் தபஸை வந்து தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் தனக்கு துன்பங்களே வந்தாலும் அவைகளை ஏற்றுக்கொள்வார்கள். சில பேர் பார்த்தா தனக்கு எப்படி துன்பம் வரலாம், அது எப்படி எனக்கு சோதனை வரலாம், எனக்கு எப்படி கஷ்டம் வரலாம், நான் எப்படியாப்பட்ட நான் என்ன தப்பு பண்ணேன், அதனால் எனக்கு துன்பமே வரக்கூடாது, நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் அப்படின்ட்டு கோபத்தில் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக எரிஞ்சு விழுவாங்க. அதுலேயே அவங்க தபஸ் பலன்லாம் போயிடும். அவங்க என்ன தான் நாம சங்கீர்த்தனம் பண்ணாலும், என்ன தான் அவர்கள் புண்ணிய பலன்களை சம்பாதிச்சாலும் அந்த கோபதாபத்தினால் தங்களை சீக்கிரமாக இழந்துருவாங்க. அது அவங்களுக்கு புரியதில்லை. இதனால் தபஸ் நஷ்டமாகுதுன்றது புரிஞ்சிக்கிறதே கிடையாது. அப்போ பணிஞ்சு போகிறவன் தான் பெரிய பலமே. வினயமாக இருக்கிறது தான் பெரிய பலமே.
நமக்கு வரக்கூடிய சோதனைகள் வந்து பெருசாக இருக்காது. ஆனால் நம்ம வந்து அதை பெருசாக நினச்சி மேலும் பிரச்சனைகள் அதிகமாக்கிக்கிறோம். அது சிம்பிளாக நம்ம முடிச்சுட்டு போகலாம். சிம்பிளாக அதை வந்து தட்டி கழிச்சிட்டு போகலாம் முடியும். ஆனால் நாம் ஈகோவானது அதுக்கு இடம் கொடுக்காது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன தோல்வி. ஒரு செஸ் விளையாடுறான் ஒருத்தன், செஸ்ஸு விளையாடுறான். அவன் பிளாக் காயின்ஸு கருப்பு காயின்ஸ்லாம் இருக்குது ரெண்டுமே. இல்லை ஒரு கேரம் போர்டு விளையாடுறான் வச்சுங்களேன், பார்ப்போம், நம்ம நேரில் பார்த்துருக்கோம். என்ன பண்ணுவான், அந்த செஸ்ஸு வந்து தோத்துட்டோன்னு சொன்னால் அது செஸ்ஸுன்றது வந்து ஒரு பயங்கரமான ஈகோ. நிறைய பேர் பார்த்தா அந்த பொறாமையில் பயங்கரமாக நாங்கள் நேரில் பார்த்துருக்கோம் அந்த செஸ்ஸு விளையாடுறது. எனக்கு தம்பி ஒருத்தன், என் தம்பி, அவன் சின்ன வயசில் நல்லா செஸ்லாம் சூப்பராக விளையாடுவான். சாம்பியன் அவன் செஸ்ஸில். என் தம்பி என் கூட பிறந்தவன். அவன் செஸ்ஸில் வந்து என்னென்னா ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்கான், ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கான் ஸ்கூலில் எல்லாத்துலேயும். ஸ்கூல்லலாம் நல்லா செஸ்லாம் நம்பர் 1 இருப்பான் அவன். அப்படி செஸ் விளையாடுவான். அப்போ அவன் 10ஆவதோ 8ஆவதோ படிக்கிறான். அந்த சமயத்தில் வந்து ஒரு பெரியவர் வந்து, நீனா நல்லா செஸ் விளையாடுமா, வா என் கூட விளையாடுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெரியப்பா முறை தான் ஆகுது. அவர் வந்து நல்லா விளையாடுறாரு. விளையாடும்போது பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஜெயிக்க விட்டான் என் தம்பி. அப்புறமா என்ன பண்ண, மறுபடியும் அந்த செஸ்ஸை விளையாடும் போது என்னாச்சு, மொத்தத்தையும் ஜெயிச்சிட்டான் இவன். ஜெயிச்சிட்ட உடனே எனக்கு ஜெயிச்சிட்டியா அப்படின்ட்டு நான் சிரிச்சேன் பாரு. அப்போ என் தம்பி என் கூட ஒத்துமையாக இருக்கிறான். அப்புறமா தான் கொஞ்சம் மனஸ்தாங்க மதுபானம் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் அவங்களுக்கு சரியாக பேசுறதில்லை. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் நல்லா ஸ்கூலில் நல்லா படிக்கும்போது அவன் நல்லா செஸ்ஸில் சாம்பியன் அவன். அப்படி இருக்கும்போது அவன் செஸ் விளையாடும் போது என்ன பார்த்தா பெரியவங்களாம் தடுமாறுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போனோம் செஸ்ஸில். அந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தா ஒருத்தர் வந்து அவன் பையனோடு வந்தார். அவர் வந்தார் 2 ஆட்டம் தான் அவர் தோத்துட்டு அவங்க பையன் மேலே கோவப்படுறாரு அவர். ஏன்னா தோத்துட்டுன்ற அந்த தோல்வி மனப்பாடம் தாங்க முடியல. அதில் சரின்னு சொல்லிட்டு அவன் பாடுனால நான் அந்த வெற்றின்ட்டு வெரி குட் அப்படின்ட்டு சிரிச்சேன் பாரு. சிரிக்காது என்னை பார்த்து, நான் சிரிக்காதண்ணா அவர் டென்ஷன் ஆகிறாரு, பெரிய ஒரு டென்ஷன் ஆகிறாரு, ஆனால் நீ சிரிக்காதண்ணா அப்படின்னு நான். சரி ஓகே, நான் சிரிக்காமல் வந்தேன். அதே மாதிரி அவள் பெரிய ஆளெல்லாம் தோக்கடிச்சான். அந்த தோக்கடிக்கிறதுனால நாமன்னா அந்த பெரியவங்களுடைய மனசு புண்படுது இல்லையா, அந்த புண்படுறதை வந்து நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துரும். நிறைய பேருக்கு இது புரியுதில்லை. நம்ம தோக்கடிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோன்னு சொன்னால் இது ஒரு விளையாட்டாக நம்ம விளையாட்டாக எடுத்துப்போம். நாம் சின்ன பசங்க. அப்போ நானும் நான் ப்ளஸ் டூ காலேஜ் படிக்கிறேன்னா அவன் 10th படிச்சிருந்தான். அந்த சமயத்தில் விளையாடுறான். அப்போ பெரியவர் எங்கள் பெரியப்பா முறையாவது இன்னொருத்தர் இங்கே டோர்னமெண்ட்டில் ஒருத்தர் ஜெயிச்சிட்டா சொன்னாலே, அவன் பையனோடு வந்தார், அவர் ஜெயிச்சிட்டார். அதுபோல் 2-3 பேர் ஜெயிச்சிட்டான். அவன் வின்னர் ஆகிட்டான், ப்ரைஸ்லாம் வாங்கிட்டான். அதே மாதிரி இங்கே எங்கள் பெரியப்பா முறையாவது ஒரு உறவினர், அவர் வந்து என்னென்னா விளையாடுறாரு, ஒவ்வொரு தடவும் தோற்று போகிறார். எப்படி ஒரு 4-5 ஆட்டம் இருக்கும். நான் என்ன சொன்னேன், மாறி அவர் விட்டு ஊற்றுறா, ஒரு தடவை தோற்று போயிட்டு பரவாயில்ல. அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படுது, அந்த தோல்வியை தாங்கிக்க முடியல. அவர் முகலாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. உள்ளுக்குள்ளே அவர் பார்த்தா ரொம்ப டென்ஷனாக இருக்கார். ஆனால் அதை பொறுத்துக்கிறார். அதை வெளியே காமிச்சா அப்படியே சிரிச்ச மாதிரியே காமிச்சின்னு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தோல்வியை தாங்க முடியாமல் அவர் ரொம்ப இது பண்ணுறாரு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், ஜெயிச்சுனே இருக்கான். ஒரு 5 ஆட்டம் தொடர்ந்து ஜெயிச்சிட்டான். அப்புறமா டக்குன்னு விட்டு கொடுன்னு உடனே என்னை திட்டினார். அவர் எங்கள் பெரியப்பா முறை தான் அவர் என்னை திட்டார். நீ அதெல்லாம் சொல்கிறேன், நீ நான் விட்டு கொடு, எதுக்கு விட்டு கொடுக்கணும், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நான் ஜெயிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு விளையாட்டு. கடைசியில் எங்கள் அம்மாலாம் வந்து என்னன்னா, டே நீ சாப்பிடாமல் பாட்டு நீ பாட்டு விளையாடின்னு இருக்கான்னு எங்கள் அம்மா அப்பாலாம் திட்டினாங்க. என் தம்பியை. உடனே பெரியப்பா நான் சாப்பிட்ணும் பெரியப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நான் பண்ணார். சரின்ட்டு ஒத்துட்டார். அப்போ அவர் அதாவது இன்னும் 5 ஆட்டம் தோத்துட்டார், இன்னும் ஆடணும்னு ஒரு ஆசை. ஏன்னா எப்படியாவது ஜெயிக்கணும் அந்த வெறித்தனம் இருக்குது பாருங்களேன். அது வயசானா கூட போகாது பாருங்கள் அந்த ஈகோ. அதை நான் நினச்சேன் அன்றைக்கி பார்த்தேன் அவர் முகத்தில். உண்மையிலேயே அன்றைக்கி கொஞ்சோண்டு லைட்டாக, அதான் சொல்கிறேன், தீப்பொறி லைட்டாக பற்றிக்கிச்சோட பக்குன்னு பற்றிக்கின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அப்போ கொஞ்சம் டென்ஷன் ஏற்றி இருந்தால் கூட அவரை பயங்கரமாக சண்டை போட்டிருப்பார். அதே மாதிரி எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார். அவர்களும் இவர்கள் பெரியவர்கள்லாம், பெரிய ஆளுகள்லாம், சின்ன பசங்கள்லாம் எல்லோரும் ஜெயிச்சிடுவான். பெரியவங்களை விளையாடி மறுபடியும் ஜெயிச்சுட்டு எங்கள் சித்தப்பா என்ன பண்ணார், அந்த போர்டே தூக்கி போட்டு உடச்சிட்டார், அந்த செஸ் போர்டே. அப்போ ஒரு வார்த்தையை தப்பாக விட்டு அந்த போர்டெல்லாம் அடின்னு அடிச்சார். ஏன்னா அந்த தோல்வி தாங்க முடியல. அந்த தோல்வியை தாங்கிக்க முடியாமல் எங்கள் சித்தப்பான்ற ஒருத்தர் அவர் என்ன பண்ணார், இதுபோல் வின்னாகனோடனே அந்த ஈகோ தாங்கிக்க முடியல, உடனே போர்டே தூக்கி போட்டு அடித்தார்.
அந்த போர்டை குத்துன்னு குத்துனார். ஏன்னா அந்த தோல்வியை தாங்கக்கூடிய சக்தி நமக்குள்ள இல்லை. அப்போ எங்கே கோவப்படுறோன்னா, நமக்கு எங்கே அவமானம் ஏற்படுகிறதோ, தோல்விகள் ஏற்படுவதோ, அதை மனசனால் பொறுத்துக்க முடியாது. அது எப்படி எனக்கு எப்படி நடக்கலாம், எனக்கு எப்படி இந்த தோல்வி ஏற்படலாம், எனக்கு எப்படி இந்த அவமானம் ஏற்படலாம், நான் எப்படியாப்பட்ட ஆள், என்ன 4 பேர் முன்னாடி இது பெரிய அவமானம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவோம், ஒரு சைக்கிள் ஓதுறது இஷ்டம், அந்த சைக்கிளை போட்டு ஓதிப்போம். பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் ரோட்டில் பார்க்கலாம். ஏன் அவ்வளோ கோபம் வெறி உண்டாகுதுன்னா, அதான் மாயை. அந்த ஈகோ ப்ராப்ளமில் நான் மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஈகோவானது தோல்வியை தாங்கி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்களா? அது ரொம்ப பெரிய நரகம். அது நரகம் மாதிரி. அதை நானும் அனுபவிச்சேன். என் தம்பிகள் நானே தோற்றுட்டு எனக்கு கோவம் வந்திருக்கு. அது மாதிரிலாம் அந்த செஸ்ஸில். ஆனால் சொல்லி கொடுத்தவன் நான் தான் செஸ்ஸில் தோற்றுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் யோசித்து ஆனால் நான் ஜெயிச்சிடுவேன். ஆனாலும் என் தம்பி தான் நல்லா ஜெயிப்பான். அவன் அதுபோல் பெரியவங்கெல்லாம் போய் இது பண்ணோடனே நான் எப்போனா அதே மாதிரி அந்த பெரியப்பா மறுபடியும் வாடா விளையாடலான்னு சொல்லுவார். விளையாண்டு ஒரு ஆட்டம் ஜெயிச்சுடுவார். இவன் ஜெயிக்க விட்ருவான் என் தம்பி. அது ஜெயிக்க விட்டு அவளுமா தோக்கடிப்பான். தோக்கடிச்ச உடனே இதுதான் சூதாட்டம் மாதிரி. இது வெறி உண்டாகும். வெறி என்ன செய்யணும்னு தெரியாமல் துணிச்சலாம். இன்னொரு ஆட்டம் ஆடு. இதுதான் சூதாட்டம் மாதிரி. இது இந்த செஸ்ஸு. அப்போ திருப்பி விளையாடுவான். விளையாடும்போது நான் என்ன சொன்னேன், நான் சிரிச்சேன்னா சிரிக்காத, பெரியப்பா கோவப்படுறாரு, சிரிக்காதுன்னுவான் என்ன. நான் என்னென்னா நல்லா வெற்றி அடைஞ்சிட்டுவேன்னு சிரிக்கிறேன். சாதாரணமாக சிரிக்காத அப்படின்னு என் தம்பி திட்டுவான். சிரிக்காத அவர் கோவம் சிரிக்காத அப்படின்ட்டு அப்படி இல்லை ரகசியமாக சொல்லுவான் எங்களை. அப்புறமா அவர் என்ன பண்ணார், போர்டை தூக்கி போட்டு போயினே இருப்பார் அவர் பாட்டுக்கு. அதுக்கப்புறமா அந்த விளையாட்டு மேலே அவருக்கு வெறுப்பு உண்டாச்சு. எங்கள் பெரியப்பா முறை தான், பெரியப்பா தான் அவருக்கு அந்த விளையாட்டு. அதுக்கப்புறமா செஸ்ஸுன்னாவே இனிமேல் அந்த நரகத்தை நான் தொட மாட்டேன் அப்படின்னு அந்த செஸ் ஆட்டத்தையே விட்டார். அப்புறம் என் தம்பி ஜாலியாக யாருக்கா கூப்பிட்டா போய் விளையாடுவான், அது பண்ணுவான், ஜெயிச்சிடுவான். அதில் தோல்வியே காண்டு மனசில் வெறுப்பு, கல்மஷம், என்னென்னலாம் வெறித்தனம் உண்டாகுதுன்னு சொல்லி அந்த செஸ் ஆட்டத்தையே அவர் விட்டார் போகிற அத்தடம். வயசான ஒரு எங்கள் பெரியவன். ஏன்னா ஜெயிக்கவே முடியலன்னும் போது ரொம்ப கஷ்டமாயிடுது இல்லையா? அது மூளை விளையாட்டு. அது மாதிரி வெறித்தனத்தை உண்டாகும். இது மாதிரி விஷயங்கள்லாம் இது ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இது நான் ஆத்ம லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா? சொல்லுங்க பார்க்கலாம். இதுபோல் பிரயோஜனமற்ற விஷயங்களை நம்ம தபசை இழக்கிறோம், நம்ம சக்தியை இழக்கிறோம் பாருங்கள், விரயமாக்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் பிடிவாதம். இதெல்லாம் ஒரு முக்கியமானதா சொல்? இதெல்லாம் ஒரு பொருட்டா? இதில் பொறாம்பூச்சின்னு, இதில் ஈகோ பார்த்துன்னு, நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, வெற்றி தரு, இதெல்லாம் மனுஷனுக்குள்ளே எவ்வளோ விரோத பாவத்தை உண்டாகுது பாருங்கள். அற்ப விஷயங்களில் தான் போய் மனசை பறி கொடுத்து அதனால் அதில் ஒரு பிடிவாதமாக இருந்துக்குன்னு வாழ்க்கையே இழக்கிறான் எத்தனையோ பேர். அப்படி தான் ஒன்றும் இல்லாத விஷயமா இருக்கும், உப்பு சப்பு இல்லாத விஷயம், அதுக்கு போய் போராடுவோம் பாருங்கள், அப்படி வாதாடுவோம். அதுமாதிரி அப்படி தான் தோல்வியான ஆயும் போது சரி பணிஞ்சு போ, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை ஏன் இல்லை? ஏன்னா அந்த தேகமே நான் அப்படின்னு நினைக்கிறதுனால. இது நான் செஸ்ஸுக்கு மட்டும் நான் சொல்ல வரல, வாழ்க்கையில் அப்படி தான். கணவனிடத்தில் மனைவியோ, மனைவியத்தில் கணவனை ஈகோ பார்க்குறது, அண்ணன் தம்பிக்குள்ளே ஈகோ பார்க்குறது, பிடிவாதங்கள், அப்பா பிள்ளைக்குள்ளே ஈகோ பார்க்குறது, இதெல்லாம் நிறைய நடக்கிறது. அப்பா அம்மாவுக்குள்ளே ஈகோ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னென்னா இந்த உறவுகளுக்குள்ளே அப்படி தான் தோற்று போனான்னா, யார் இடத்துல தோற்று போகிறேன், நம்ம தம்பிகள் தானே, நம்ம அண்ணங்கள் தானே, நம்ம அப்பா அம்மாவர்கள் தானே அப்படின்னு போகலாம் இல்லையா? நம்ம கணவர்கள் தான் தோற்று போய் என்ன அதனால் ஆகிட போகுது. அது எப்படி எனக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்காதனால நீ என்ன சாதிச்ச? பிடிவாதத்தினால என்ன சாதிச்ச? இந்த ஈகோவால் என்ன சாதிச்ச? மேலே வெறி ஏறி டெம்பர் ஏறி இது பண்ணி பிடிவாதத்தினால ஒருத்தருக்கு விரோதம்தான். குற்றம் பார்க்கல் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதனால் மேலும் பகவானை விட்டு நம்ம தூரக்க போகிறோம். இது மாதிரி மனோபாவங்கள்லாம். அதெல்லாம் இந்த கல்மஷ சித்தத்தை தூக்கி போனோன்னா பகவன் நாமத்தை நிறைய ஜெபிக்கணும், பொறுமையை திதீக்ஷவகா பொறுமை கடைப்பிடிக்கணும், கருணை இருதயம் வேணும், வினயம் வேணும், அஜாத சத்ரவகா யாரையுமே சத்ருவாக பார்க்காம எல்லாரையும் சரி ஓகே அவர்கள் தெரியாமல் பண்ணிட்டாங்க, சரி ஓகே அதை மன்னிச்சுடு, சரி அப்படியே தப்பு ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்படின்னா ஈகோ, யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன், அவர்களை தேடி வந்தோட நான் உதாசனப்படுத்துவேன் அப்படின்ற ஈகோ எதுக்காக? அது எதுக்காக அந்த ஈகோ? அதுவும் ஆன்மீகவாதிகள், அது ஒரு பாகவதர்கள், அவர்களுக்குள்ளே இந்த ஈகோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நீ பண்ணுற தபஸெல்லாம் என்ன பண்ணுறது? நான் ஓட்ட குடத்தில் தண்ணீர் ஊற்றுற மாதிரி தான் எல்லாம் வியர்த்தமாக போயிடும்.
நம்ம பண்ணக்கூடிய தபஸ்லாம் வந்து சேமிக்கணும்னு சொன்னால் பொறுமையை கடைப்பிடிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மௌனத்தை கடைப்பிடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ மௌனத்தை கடைப்பிடிக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அப்படி ஏதாவது பேசணுன்னா பகவன் நாமத்தை சொல்லு. அருமையான ராமநாமம் தித்திப்பாக இருக்குது, ரம்யமாக இருக்குது ராமநாமம். தித்திப்பான ராமநாமம் இருக்கும்போது வேறு என்ன கவலை வேணும்? ராம 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 அப்படி ராமநாமம் சொல்ல 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 அது பிறகு அது ட்ராக்கே திருப்பிடும். உங்கள் மனசில் சாந்தி உண்டாக்கிடும், உங்களுக்கு பொறுமையை உண்டாக்கிடும். பொறுமைன்றது ஒரு பெரிய பலங்க. வினைன்றது ஒரு பெரிய பலம், சாந்தம்ன்றது ஒரு பெரிய பலம், மன்னிக்கிறதுன்றது ஒரு பெரிய பலம். கருணா ஹிருதயம்ன்றது பிறர் கருணை காட்டுறேன்னா அவர்கள் மேலே அவர்கள் எனக்கு பண்ணாங்க, நான் பழி பண்ணுவேன் அப்படின்றது ஈகோ. இது என்ன பொறாமை? உனக்கு அவமதிச்சிட்டா உடனே நீ அவமதிப்பியா? சரி, அவமதிச்சா அவமதிச்சும் போதோ சரி, நான் ஏன் உன்னை அவமதிக்கக்கூடாதா? அதை தாக்கிக்கலாமே. சரி, அவமதிக்கிட்டோம். ஆனால் நான் அவர்களுக்கு பதில் நான் அவமதிக்க மாட்டேன். நான் பேச மாட்டேன், அவங்களா வந்து பேசணும். இதெல்லாம் ஒரு இந்த சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம தோற்று போகிறது, பகவானை விட்டு விலகி போகிறதுக்கு காரணமே இந்த சின்ன சின்ன விஷயங்கள். நான் பூர்வ பாஷையாக இருக்க மாட்டேன். நான் அவங்க தான் அவ்வளோ கர்வமாக இருக்கிறாங்க, அவங்களா பேசினா நான் பேசுவேன், இல்லாட்டி பேசுவேன். நான் அப்படிலாம் கிடையாது. நான் எனக்கு விரோத இடத்துல தான் நான் நல்லா பேசுவேன், அவங்க இடத்துல தான் நல்லா ஃபோன் பண்ணுவேன், அவங்க இடத்துல மெசேஜ் அனுப்புவேன், நல்லா பேசுவேன், அவங்க இடத்துல தான் நல்லாவே இது பண்ணுவேன். சரி, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுவேன், அவ்வளோதான். அவன் விருப்பம் இல்லை, பேச விருப்பம் இல்லைன்னா விட்டுடுவேன். எனக்கு எதிராளிங்கன்னு நான் நினைக்க மாட்டேன். யார் எதிராளியோ முதல்ல அவங்கள தான் போய் நல்லா கைகுத்து பேசுவேன். இது என் சுபாவம் இல்லை. இந்த ராமநாமம் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கு பூர்வ பாஷையாக இது. அதனால் எனக்கு அவமானம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, என்னை பைத்தியக்காரன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நம்மளுக்கு எதிரிகள்னு யாரும் இருக்கக்கூடாது, எல்லாம் நண்பர்களாக இருக்கணும். அதான் என் ஆசை. அதனால் நான் நல்லவன் காண்பிச்சுன்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன். எனக்கு இப்படி தான் பிடிக்கும். என்னத்தை சாதிக்க போகிறோம்? நம்ம பகைமை பாராட்ட மட்டும் நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? பிடிவாதத்தினால் மட்டும். அவர்கள் வந்து எங்கள் பேசட்டும், அவர்களாக வரட்டும், நான் வரமாட்டேன். நான் எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு எப்படியாப்பட்ட கிரீடம் தலையில் சூட்டியிருக்காங்க, எவ்வளோ பேர் உயர்ந்த அந்தஸ்து, என் ஜாதி என்ன, என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, என்னுடைய இமேஜ் என்ன, ஒன்றும் இல்லை. எல்லாம் ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும்படியேன்னு ஒன்றும் இல்லை. குப்பை கட்சியில் அப்படியேப்பட்ட ஆள் தான் குப்பையாக இருப்பான். கட்சியில் பார்த்தா அவன் பல இடத்துல பார்த்தா ஒன்றுத்துக்கு உதவாக தான் இருப்பான். அவன் பார்த்தா அந்த ஈகோ பிடிச்சின்னு இருக்கான் பாரு சில பேர். அது மாதிரி அவங்களாம் பார்த்தா கட்சியில் குப்பையாக இருப்பாங்க. நிறைய விஷயத்தில் பார்த்தா ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க. அவன் வரட்டு கௌரவம், வீண் பிடிவாதம், அப்படிப்பட்டவங்களாம் பார்த்தா நல்லா, அவங்களெல்லாம் நல்லா, அதான் சொல்கிறேன்னு, விஷயம் தெரிஞ்சவன், பொறுத்து கொள்ளக்கூடியவன், யுக்தி உள்ள மனுஷன், நல்ல ஒரு யோகிகள்லாம் அவரெல்லாம் பார்த்து சிரிப்பான். அவனுடைய விளையாட்டு பொம்மை, அவன் மாயைக்கு வசமாகி மாயை இஷ்டப்படி அவன் ஆட்டி படைக்கப்படுகிறான். அவன் தன் சுயநிலையிலே இல்லை அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்படி மாதிரி பைத்தியக்காரங்களாம் நம்ம என்ன பண்ணுறது சொல்லும் பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஈகோவை பிடிச்சிருந்து இது போல் பிடிவாதம் பண்ணின்னு நான் பெரிய ஆள், நான் யாருக்கும் இறங்கி போக மாட்டேன் அப்படின்ற கர்வத்தில் இருக்கிறவங்களாம், அது வரட்டு கௌரவன்ற பேரில் கர்வத்தில் இருக்கிற இவங்கெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சிரிப்பு தான் வருது அவங்களாம் பார்த்தோம். ஏன்னா அறியாமையில் இருக்கிறார்கள். நான் அகங்காரம். என்னத்தை சாதிக்க போகிற நீ? என்னத்தை நீ கொண்டு போக போகிற? குடம் கவிழ் நீர் வாழ்வையே குடும் கழுவி நீர். இந்த குடத்தை கவுத்துறா ஒன்றுமே இல்லை, அந்த தண்ணியை மறுபடியும் வாரி நீ குடத்தில் நிரப்ப முடியாது. போனது தான். அதுமாதிரி ஒரு க்ஷணத்தில் அழியக்கூடிய இந்த தேகத்தை வச்சுன்னு இந்த ஆயுளை வச்சுட்டு நீ என்ன பிடிவாதத்தில் என்ன சாதிக்க போகிற? நீ யாரை பழி வாங்கி நீ என்ன சாதிக்க போகிற? என்னை அப்படி பண்ணிட்டாங்க, அவங்கள நான் பழி வாங்க வரதில்லை, நான் அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன். என்னத்தை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ யாரை பழி வாங்க நினைக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் பகவான் நினச்சா தான் நடக்கும். மனுஷன் நினச்சி சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னை பகைச்சினால நான் எப்படியாப்பட்ட பக்தி பண்ணுறேன், என்ன மாதிரி பக்திமான் யாரும் கிடையாது, எனக்கு அபச்சாரம் பண்ணால் அவங்க பெரிய இதுவாகிடுவாங்க, அப்படி ஆகிடுவாங்க. ஒன்றும் நடக்காது. பகவான் நினச்சா தான் காயை நவுத்த முடியும். நீ பரதுக்கதஸ்தத்து, பிறருக்கு துக்கத்தை விளைவிக்கிறீங்க, அதை பலன் தானே அனுபவிப்பாங்க. அதனால் நம்ம அமங்கலம் அம்ஸ்தகா, பிறருக்கு அமங்கலத்தை மனசால் கூட நினைக்காத. அப்போ தான் நீ மங்களமாக இருப்ப. உன் நன்மைக்காக தான் சொல்கிறாங்க சாஸ்திரங்கள்லாம். நான் அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன், அவங்க வந்து இப்படி வாழக்கூடாது, நான் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனால நீ நல்லா இல்லாமல் போயிடுவேன். வேறு ஒன்றும் இல்லை. பிறகு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தா நீ தான் நல்லா இல்லாமல் நீ தான் முன்ன உள்ளே போயினே இருப்பேன், கஷ்டப்படுவேன். அப்போ என்ன பண்ணணும்? ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா,
இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். நம்ம மனசில் நமக்குள்ளே இந்த தீய எண்ணங்கள் அப்படின்னா ஸ்வதோஷ பரதோஷ வித்து, இது ராமருடைய குணம். நமக்குள்ளே இருக்கிற தோஷத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும், அப்புறமா தான் பிறருடைய தோஷத்தை நம்ம பார்க்கணும். பிறருடைய குற்றங்களை அவங்க அப்படி செய்யலை இப்படி செய்யலை. இப்போ நான் சொல்கிறேன்னா, இதுமாதிரி எனக்குள்ளே இந்த தோஷம் இருந்தால் ஃபஸ்ட்டு நான் அதை கிளியர் பண்ணணும். இங்கே கிளியர் ஆகிடுச்சுன்னா அங்கே கிளியர் ஆகிடும். அப்புறமா இப்போ தர்மபுத்திர மாதிரி ஆகிடுவேன். பார்க்குறவங்க எல்லாமே நல்லவங்களாக தோணும். இல்லை துரியோதன மாதிரி அவனுமே நல்லவன் கிடையாது, உலகத்தில் எல்லாம் கெட்டவங்களாக இருக்கிறாங்க. ஏமா எல்லாம் வேணை பிடிச்சவங்களா இருக்காங்க, எல்லாம் பார்த்தா பொறாம பிடிச்சவங்களா இருக்காங்க, எல்லாம் ஈகோ, எவனும் நல்லவனே கிடையாது, எல்லாம் சுயநலவாதியாக இருக்காங்க அப்படின்னு தோணும் துரியோதனை பார்க்குற மாதிரி பார்த்தா. ஆனால் தர்மபுத்திர பார்க்குற மாதிரி பார்த்தா எல்லாமே நல்லவங்களாக தோணும். ஏதோ அறியாமையில் இருக்கிறாங்க, ஆனால் எல்லோரும் நல்லவங்க தான். புரியுதா? அப்படின்ற கண்ணோட்டத்தோடு பார்க்குற புத்தி எப்போ வரும்? தர்மபுத்திர கிருஷ்ண பக்தனாக இருந்தால் தான் வரும். தர்மபுத்திரர் மாதிரி பகவத் பக்தர்களுக்கே அந்த ஹராப பக்த சிக்குத மகத்குண, இந்த உயர்ந்த குணங்கள் பிரகாசிக்கும். அதனால் நம்ம திருத்தி கொள்ளக்கூடிய அம்சம் நமக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் மாறிச்சுனாவே நம்ம வாழ்க்கை மாறும். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எங்கே கேள்விப்பட்டிருக்கேன். அதான் பகவன் நாம சொல்லாமல் இருக்கக்கூடாது, மந்திரம் தான் ஜபிக்கக்கூடாது. மந்திரன்றது என்னன்னா நியமத்தோடு ஜபிக்கிறது மந்திரம், அது தேவையில்லை. மனத்தை செம்மையாக்கிறதுக்கு தான் பகவன் நாமா. மனசை பரிசுத்தமாகுது தான் மனசுத்திக்கு தான், சித்த சுத்திக்காக தான் கர்மாக்களை செய்யுது. கர்மான்றதுனால பகவதர்ப்பணமாக செய்யக்கூடிய கர்மாக்கள்லாம் இருக்குது. ஆனால் சித்த சுத்திக்காக மனசு பரிசுத்தமாகிடுச்சுன்னா அது பிறகு விசாலமான மனதாகிடும். அப்போ யாரையுமே நீ துவேஷிக்கவே மாட்டேன், யாரையுமே உனக்கு எதிரியாக தோணாது. அவர்களை எப்படி நம்ம பக்திக்கு அனுகூலமாக்கிக்கலாம், அவர்களை எப்படி நாம சொல்ல வைக்கலாம், அவர்களை எப்படி பாகவத் தர்மத்தில் அழைச்சிக்கலாம், அப்படி தான் தோணும். அவர்கள் நம்ம தோல்வியை கண்டு சந்தோஷப்படுறாங்கன்னா சந்தோஷப்பட்டு போட்டோம். அதனால் என் கோபத்தியா நம்ம அவங்களுக்கு நல்லது நினச்சா கூட அவங்க கெடுதல் நினைக்கிறோம். அப்படி இது மாதிரி சில கேஸு நம்ம பக்தி பண்ணினே இருப்போம். சில பேர் நம்மளுக்கு யாருன்னா கெடுதல் நினைப்பாங்க. கெடுதல் நினச்சா அந்த பலன் அவங்களுக்கு, நமக்கு நம்ம நல்லது நினைப்போமே. அவங்க கெடுதல் நினச்சானா அது எப்படி? நம்ம கெடுதல் நினைக்கிறவங்களே போய் நம்ம நல்லது நினைக்கிறதா? அதாவது என்னென்னா, ஒரேடியாக வாரி பூசிக்க வேண்டாம் யார் இடத்துலையும். அவங்க நல்லவங்களே இருந்தாலும் அதிகமாக போய் நெருங்கி பழக வேண்டாம். அதே சமயத்தில் பிறருடைய தோஷத்தையே நம்ம பார்த்து நிறைய சொல்லவும் வேண்டாம். பிற தோஷத்தை பற்றி பேசவும் வேண்டாம். அந்த தோஷத்தை பற்றி நினைக்கூட வேண்டாம். பிறருடைய குணங்களை பற்றியும் நினைக்க வேண்டாம். கொஞ்சம் நல்லவங்க நினச்சின்னு அப்போ பழகிடுவேன். அப்புறமா பார்த்தா அவருடைய தீய குணங்களை கொஞ்சம் நெருங்கி பழகும்போது அவங்களுடைய தீய குணங்கள் வெளிப்படணும்னு உனக்கு என்ன பண்ண உடனே அடரா இவங்களை நல்லவன் நினச்சமே, நான் ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி குறை சொல்ல ஆரம்பிப்பேன். அதனால் பிறருடைய நல்லதே நீ சொல்ல வேணாம், அதே சமயத்தில் பின்னாடி நீ குறையும் சொல்லி அவங்கள தூஷிக்கவும் வேணாம். ஃபஸ்ட்டு நல்லவன் சொல்லுவோம், அவங்களும் நல்லா பழகிட்டு அப்புறமா என்ன பண்ணுவோம், அவரது குறைய பார்த்து அதே எந்த வாயில் புகழ்ந்ததோ அதே வாயில் தூற்றவும் ஆரம்பிச்சிடும். அதனால் மனுஷனை பற்றி நல்லதையும் சொல்லாது கெட்டதையும் சொல்லாது. அவங்க பாட்டு அவங்க ஓகே நல்லவங்களா சந்தோஷம் அப்படியே இருக்கட்டும். யார்களையும் ஒரு அடி எட்டவே இருக்கிறது நல்லது. நாம் பாடுக்கணும், நம்ம பகவத் பேசினா பகவத் சத்யுத்தம ஸ்லோக குணானுவாது அப்படி சத்யுத்தம உத்தம ஸ்லோகனுடைய குணங்களை எடுத்து பேசணுமே தவிர கண்டவன் யாரை பற்றி நம்ம உலகத்தாரை பற்றி இவனை பற்றி எதுக்கு நீ தூஷணம் பண்ணுற, எதுக்கு இவனை பற்றி குறை சொல்கிற தேவையில்லை அப்படின்னு ஒதுங்கணும். இது மாதிரி நமக்குள்ளே இருக்கிற குறைகள்லாம் அற்ப விஷயங்களுக்கு தான் நம்ம இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு செஸ்ஸில் எப்படி கோவப்படுவார் பயங்கரமாக அப்படியே போர்டை தூக்கி போட்டு உடச்சாருன்னு சொன்னேன். எதுக்காக அதை விளையாடணும்? நம்ம ஒரு விளையாட்டை வெறியை உண்டாக்குது, ஒரு கோபத்தோன்னா அந்த விளையாட்டை தூக்கி விசிறச்சிடணும். அதனால் பிரயோஜனம் உண்டா? 10 நிமிஷம் பிரயோஜனம் உண்டா? ஏதோ பாகவதம் படித்தாலும் பிரயோஜனம் உண்டு, மனசு பக்குவமாகும். பகவன் நாமா சொன்னாலும் மனசு பரிசுத்தம், நம்ம பாபங்கள்லாம் விலகும், நம்மளுக்கு புண்ணிய பலன் கிடைக்கும். பகவன் நாமா சொன்னாலும் பிரயோஜனம். பாகவதம் படித்தா நம்ம ஏதாவது உருப்படியாக செய்யறதுக்குரிய விஷயம் ஒரே ஒன்று தான். டிவி பார்க்கறது உருப்படியான விஷயமா? ஃபோனை நோண்டுறது உருப்படியான விஷயமா? டிவி பார்க்கறது உருப்படியான விஷயமா? சொல்லும் பார்க்கலாம். அது உருப்படாத விஷயங்களில் நிறைய தேவையில்லாத நிறைய என்கேஜ்மெண்ட்ஸில் டைமை எப்படி வேஸ்ட் பண்ணுறோம் தெரியுமா? நிறைய தேவையில்லாத என்கேஜ்மெண்ட்ஸ்லாம் பார்த்து எப்படி வாழ்க்கையை வீணடிக்கிறோம் தெரியுமா? அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த விளையாட்டுகளில் அதை விளையாடுறேன் இது விளையாடுறேன் மனசில் கல்மஷத்தை உண்டாக்கின்னு நம்ம மனசை கெடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டுன்னா அது தேவையில்லை, தூக்கி விசிறடியாது. விசேஷ அழகாக பாகவதம் ராமாயணம் படி பகவன் நாமத்தை சொல்லி நல்ல புண்ணிய விஷயங்களாக நிறைய மனசை சாந்தத்தை மனசில் நிம்மதி கொடுக்கக்கூடிய விஷயங்களாகிய
இந்த தெய்வீக பக்தியில் ஈடுபட்டால் தான் மனசில் நிம்மதி கிடைக்கும். அதுக்கு தான் கபிலவாசுதேவர் சொல்கிறார், அதுக்கு சமமாக மங்களகரமான பாதை உலகத்தில் எதுவும் கிடையாதுன்னா சத்ருஷோ சிவபந்தா அப்படின்றார். சிவபந்தானா மங்களகரமான பாதை, இந்த பக்தி தவிர வேறு எதுவும் கிடையாது. இதில் பகவானுடைய பெருமைகளை பற்றி பேசுகிறேன். இதில் அவனை பற்றி இவங்களை பற்றிலாம் பெருமைகளை உன் பெருமை பேசிக்கல. பகவான் பெருமைகளை பேச 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 பேரானந்த நிலை அதான் சொன்ன யோகினாம் பிரம்மசித்தை, யோகிகளே பிரம்மசித்தியை உண்டாக்கிடுமா, அந்த பிரம்மானுபவத்தை உண்டாக்கிடும். இத்தம் பிரம்ம சுகானுபுத்தியா. அப்படிப்பட்ட கிருஷ்ணலீலைகள் ராமனுடைய குணங்களை எடுத்து பேசுறதை விட்டு நம்ம வேறு எதுவோ வீண் கதைகளை எதுக்கு பேசணும் சொல்ல பார்க்கலாம். அதனால் வீண் கேளிக்கைகளில் எதுக்காக ஒரு மனுஷன் ஈடுபடணும்? காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் தூங்குற வரைக்கும் அந்த லேப்டாப் நோண்டினே இருக்கான் ஒரு மனுஷன். கண்ணு என்ன ஆகுறது, உடம்பு என்ன ஆகுது, எல்லா ஆரோக்கியமும் கெட்டுவிடும். உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் அவைகள்லாம் உனக்கு பெருசாக பாதிப்பு தெரியாது. ரத்த ஓட்டம் சுருங்கி போச்சுன்னா கொஞ்சம் வயசாக அது பயங்கரமான சைடு எஃபெக்ட் காண்பிக்கும். இன்றைக்கி கம்ப்யூட்டர் நோண்டுறது, இன்றைக்கி லேப்டாப்பை பார்த்துன்னு இருக்குது. என்னென்னா ரத்த ஓட்டம் உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் அவைகள் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. அதுக்கப்புறமா வயசாக நம்ம எதிர்ப்பு சக்தி குறைய அதுக்கப்புறம் அதனுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் சைடு எஃபெக்ட். அப்புறமா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். உடம்புலாம் பலவீனமாக தடதடன்னு ஆட்டம் கொண்டு போயிடும். எல்லாமே இளமையில் ஒன்றும் தெரியாது. எதையும் அதான் கல்லை கொடுத்தா கூட அவன் மென்று சாப்பிடுவான். கல்லை கூட அவனால் கரைக்க முடியும், ஜீரணமாக்கிட முடியும். ஆனால் வயசாக சாதாரண ஜீரணமாகக்கூடிய விஷயம் கூட ஜீரணமாகாமல் போயிடும், சக்தியற்ற நிலையில். அதனால் ஒரு மனுஷன் ஆட்டம் ஆடும்போது உடம்புல சக்தி இருக்கும்போதே நல்ல விஷயங்களையும் சாரமான விஷயங்களையும், மனுஷன் வாழ்க்கையுடைய சாரம் என்ன, ஆத்ம லாபத்தை அடையிறது, அதுக்காக இன்றைக்கே அதெல்லாம் தயார்படுத்தினா வயசான காலத்தில் நம்ம நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இதை தான் சம்பாதிச்சு சொன்னாங்க. வெறும் சொத்து சுகங்களை சம்பாதிச்சுட்டா வயசில் நிம்மதியாக இருக்கலாம்னு யார் சொன்ன? நிம்மதியாக இருக்கலாம். சொத்து சுகம் சேர்த்தவங்களாம் வயசான காலத்தில் நிம்மதியாக இருக்கிறாங்க, நிம்மதியற்றதாக அலையிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதுக்கான பிள்ளைகள் இருக்காங்க. சொத்துக்கு பாகம் பங்குடு போகல, சொத்துக்களை கொள்ளையடிக்கிறதுக்கான உறவினர்கள் இருக்கிறாங்க. சொத்துக்களில் பாகம் பிரிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும், அவ்வளோ சொத்து வேணும் இவ்வளோ சொத்து வேணும், சண்டை போகிறதுக்குலாம் ஆள் நிறைய பேர் இருக்காங்க. கடைசியில் இவன் நிம்மதியாக இருக்க நினச்சா நிம்மதியாக இருக்க முடியாது. சொத்துக்களை சேர்த்துட்டா வயசான காலத்தில் நிம்மதியாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம்னு கிடையாது. பகவத் பக்திக்கு வந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். வேறு லௌகிக விவகாரங்களில் ஈடுபடுற வரைக்கும் நிம்மதி இருக்காது. ஒன்று போனால் பிரச்சனைகள், மனசில் குழப்பங்கள் தான் அதிகமாகும், டென்ஷன் தான் அதிகமாகும். அதனால் லோகத்தில் உண்மையில் நிம்மதி கிடையாது. 1008 போராட்டம், 1008 உடம்பு வியாதிகள், மனசு கவலைகள் எல்லாம் பாதிச்சுன்னு தான் இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி சர்வதர்மான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு பகவானை சரணாகதி அடையும் போது தான் உண்மையான நிம்மதினா என்னன்னு தெரியும். பகவத் பக்தியில் தான் உண்மையான நிம்மதியே இருக்குது. சரி, அதனால் காலத்தை விரயமாக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் உருப்படியாக நம்ம செய்யக்கூடாது. பகவான் நாம சங்கீர்த்தனம், பகவத் பக்தி, பகவத் கதாசிரவணம், பாராயணம், பக்தி தான் உருப்படியாக நம்ம செய்யக்கூடிய ஒரே விஷயம். மற்ற பணம் சம்பாதிக்கிறதோ, நம்ம வசதிகளை பெருக்கிக் கொள்வதோ, நான் வாழ்நாளில் நல்லா சம்பாதிச்சுட்டு லைஃப்பில் அப்புறமா ரிட்டைர்மெண்ட்டு காலத்தில் நான் ஃப்ரீயாக ஜாலியாக இருப்பேன் அப்படின்னா எல்லாத்தையும் சரி ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு பென்ஷன் வருது, அதை வச்சு மாதம் சாப்பிடலாம். பணம் சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு பொண்ணுங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இது பண்ண நிம்மதியாக இல்லையே. மருமகன் வந்துடுவா, அப்போ மருமகள் வந்துடுவா, மருமகனும் பொண்ணுக்கு மருமகன் வந்துடுவான், பிள்ளைக்கு மருமகள், அப்புறமா பிள்ளைகள் பேரங்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பிரச்சனைகள் நிறைய ஸ்டார்ட் ஆகுது. அந்த தாத்தாவுக்கு வயசான காலத்தில் அவனுக்கு எப்படி இருந்தாலும் அவனுக்கு பிக்கல் பிடுங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ தான் என்ன பண்ணுறதுன்னா அது எஸ்கேப் ஆகுது தான். அந்த காலத்துலலாம் பார்த்தா நிறைய வயசானவங்களாம் தாத்தாக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கதைக்கு வந்துடுவாங்க, பாகவத கதைக்கு, ராமாயண கதைக்கு வந்துடுவாங்க. வீட்டில் இருந்தால் பிக்கல் பிடுங்கல், அதை வாங்கினுவா இதை வாங்கினு கடைக்கு அனுப்புவாங்க. ஏதாவது தேவையில்லாத நம்மளை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு உடனே நிம்மதியாக கதைக்கு வந்துடுவாங்க. அங்கே வந்தால் தான் நிம்மதி கிடைக்கும். ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு கூட வீட்டில் நிம்மதி இல்லை. எதனா ஒன்று இவங்க மருமகளை ஏதாவது ஒன்று கேட்க, இப்படி செய்யாத அப்படி செய்யாதுன்னு சொல்ல, அவங்க திருப்பி பேச, அப்போ மரியாதை கடை, அது வேறு மாதிரி பிரச்சனைகள் நிறைய குடும்பத்தில் நடக்குது. ஆனால் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன் நான் கிடையாது. வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது, போர்க்களமாக இருக்குது. ஒருத்தர் முகத்தை திருப்பிக்கிறாங்க பேசாமல்.
அவர் பாட்டு டிவி பார்த்துருக்கார். அவருக்கு மரியாதை குறைக்கூடாதுன்னு அவர் பார்க்குறாரு. அந்த வீட்டில் மருமக என்ன பண்ணுறான், இவரை ஒரு பாரமாக நினைக்கிறாங்க. அது மாதிரிலாம் நடக்குது இல்லையா? அதனால் அவங்க ஆவேசமாக செயல்படுற விஷயங்கள்லாம் பிடிக்கிறதில்ல. ஒருத்தருக்கு ஆகலை, மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகலை, ஒரே பிரச்சனை, எல்லாமே நடக்கும். கூட்டு குடும்பத்தில் நிறைய பார்க்கலாம் அதெல்லாம். சரி, எதுக்காக சொல்ல வரேன்னா, இதில் இந்த உலக விவகாரங்களில் ஈடுபடுற வரைக்கும் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்ட பிறகு நிம்மதியாக அக்கடான்னு இருக்கலாம், நடக்காது. அப்பவும் பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் மனசுக்குள்ளே வெளியே சொல்ல மாட்டாங்க. சில பேர் மனசுக்குள்ளே ஒரு சந்தில் ஒரு வீட்டில் சொல்லிப்பாங்க, ஒரு வீட்டில் சொல்ல மாட்டாங்க. 3ஆவது மனுஷங்களை போய் சொல்லுவாங்க, இது மாதிரி எங்கள் மாமனார் இப்படி தொல்லை பண்ணுறாரு, என் மாமியார் இப்படி தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க அது மாதிரி மருமகளை பற்றி சொல்லுவாங்க. இது மாதிரி நடக்குது, நிறைய நடக்குது. இதெல்லாம் புதுசாக பார்க்குறோம். வீட்டுக்கு வீட்டு வாசப்படி. அப்புறம் எங்கே வராங்கன்னா பார்த்தசாதி கோயில் பகவானுடைய அந்த கதைக்கு தான் வராங்க. கடைசியில் எல்லாம் எதுலேயும் நிம்மதி இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க அனுபவப்பட்டு எல்லாமே பிரச்சனை தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் பகவத் கதைக்கு வராங்க, பகவான் நாம செய்யறதுக்கு வராங்க. அவள் தான் நிம்மதியாக பொழுது அவங்க அது வந்தால் தான் நிம்மதி, ஆஸ்வாசம். அப்பா இங்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குப்பா, நிம்மதியாக கதை கேட்டு போகலாம், லேட்டாக போகலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு போகிறாங்க. அதை நம்ம ஆரம்பத்திலே வந்திருக்கலாமே, எப்பொழுதும் நம்ம நிம்மதியாக அனுபவிச்சிருக்கலாமே. நமக்காக வீட்டில் பாராயணம் பண்ணுறதுக்குன்னா தடங்கள் உண்டாகுது. நம்ம பாராயணம் பண்ணுற இடத்துலையாவது போகலாம் இல்லையா, நாம செய்த பண்ணுற இடத்துலையாவது போகலாம் இல்லையா, நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா, அது யோசிக்கணும். எல்லாமே வீட்டில் அனுகூலமாக இருப்பான்னு சொல்ல முடியாது இல்லையா. சரி, ஓகே. அதனால் அற்ப விஷயங்களில் மனசை பறி கொடுத்துட்டு வாழ்க்கையை வீணடிக்காமல் உயர்ந்த விஷயங்களுக்கு மதிப்பு கொடுத்து உருப்படியாக நம்ம பொழுது போக்கணும். அதான் விஷயம். அதனால் பக்தி விஷயங்களில் ஈடுபடுறது தான் சிறந்ததே தவிர இந்த லௌகிக விவகாரங்களில் போய் மாட்டின்ட்டு சிக்கலில் தவிக்க வேண்டாம். அதனால் ஃபஸ்ட்டு திருத்தணும்னா நீ உலகத்தை திருத்தது இருக்கட்டும், நீ உன் மனைவியை திருத்ததும் பிள்ளைகளை திருத்தலாம், ஃபஸ்ட்டு உன்னை நீ திருத்திக்கும். உனக்குள்ளே இருக்கிற தோஷங்களை நிவர்த்தி பண்ணிக்கும். அது திருத்தணும்னு நினச்சா ஃபஸ்ட்டு நம்மளை தான் நம்ம திருத்தணுமே. நம்மளை திருத்தத்துக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது நமக்குள்ளே, அவ்வளோ குறைகள் இருக்குது. அதை திருத்த ஆரம்பித்தாவே 10 ஜென்மம், ஒரு ஜென்மம் போதாது, 10 ஜென்மம் மேலே 10 ஜென்மாவோடு போதாது. அவ்வளோ விஷயங்கள் நமக்குள்ளே திருத்தக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் மாற்றிக்கிட்டனாவே நம்ம வாழ்க்கை நிறைய. இந்த இடத்துல இது போல் பேசினாங்க, சரி நம்ம இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு, உடனே நானும் திருப்பி பேசிட்டேன். ஏன் பேசினேன்? அதில் பொறுமை இல்லை. சரி, ஓகே, இந்த மாதிரி யாருன்னா பேசினா கூட நம்ம பேசக்கூடாது, மௌனமாக போயிடணும் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்குவம் அடையணும். தேவையில்லாத பேச்சு எதுக்கு? இல்லை அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க, அவங்க தப்பாக நினச்சி போதும். அதனால் நீ உலக விஷயத்தில் ரூடமாகறியே, வேரூன்றி போயிறியே, உன் மனசுக்கு எடுத்து இல்லையா, அதனால் அவள் தப்பாக நினச்சி போட்டோம். ஆனால் நீ அசத்தான விஷயங்களில் பேசுகிறத இதெல்லாம் மாற்றிக்கணும். நிறைய திருத்தக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் ஈடுபடுறது, தேவையில்லாத மத்தியஸ்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களிடத்துல போய் நம்ம உலக மனசை கல்மஷமாக்கிக்கிறது. எல்லாத்துலையும் மௌனத்தை கடைப்பிடி. இந்த உலக விவகாரங்கள் நிவர்த்தி அடையத்தை பாரு. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த உலக விஷயங்கள்லேருந்து நீ வெளியே வரையோ அவ்வளோக்கு அவ்வளோ பகவத் பிரம்மா கிருஷ்ணன் நம்மளுக்கு நெருங்கி வருவான். பகவான் நெருங்கி வரணும்னா உலக விஷயத்துலேருந்து விலகி வரணும், நிவர்த்தி அடையணும். குண நிவர்த்தையே. அப்படிப்பட்ட குண விருத்திகளாகிய இந்த உலக விவகாரங்கள்லேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே வரையோ அவ்வளோக்கு அவ்வளோ கிருஷ்ணனத்தில் நீ சீக்கிரமாக நெருங்க முடியும். உலக விவகாரங்களில் நிறைய அதிகமாக நீ ஈடுபட கிருஷ்ணனை விட்டு நீ தூரம் போகிறன்னு அர்த்தம். அதனால் எவ்வளோக்கு அவ்வளோ இதிலேருந்து நீ வெளியே வர முடியுமோ அப்படி வெளியே வரப்பார். நான் அவங்களுக்கு பக்கம் பேசுகிறேன், இவங்க பக்கம் பேசுகிறேன், மத்தியஸ்தம் பேசுகிறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறது, நீ போய் அந்த சிக்கலில் போய் மாட்டிக்காத. ஏன்னா நமக்கு மற்றவங்களுக்கு நீதி நியாயம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நாம் மாற்றிக்கிறதுக்கே நம்மளை அவதார புருஷனாக நம்ம மற்றவங்கள மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளை நாமளே மாற்றிக்க முடியல. நமக்குள்ளவே நமக்கு எவ்வளோ பாலிஷ் பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளுக்குள்ளே நல்ல டிட்டர்ஜென்ட்டு சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ண வேண்டியது, நிறைய வாஷ் அவுட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம மனசில். அவ்வளோ குப்பைகள் இருக்குது. அதெல்லாம் கிளியர் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. இங்கே கிளியர் ஆகிடுச்சுனாவே உலகம் எல்லாம் அனுகூலமாக மாறும். நீ எண்ணம் எல்லோரும் நல்லவங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். அன்றைக்கி பொழுது 10 திசைகளும் உங்களுக்கு சுகமயமாக தோணும். அவன் கெட்டவன், இவன் கெட்டவன், அவனுக்கு பிடிக்கல, இவனை பிடிக்கல. அன்றைக்கி பார்த்தா எரிச்சலாகவே இருக்கும். அன்றைக்கி பார்த்தா எல்லா விஷயமும் டென்ஷனாக இருக்கும்.
ஏன்னா நீ நினைக்கிறது தான் எத்பாவோ தத்பவதி. நீ எப்படி பாவிக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். சரி, அவரெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க ஏதோ பண்ணி போகிறாங்க கூட, நம்மளுக்கு இடையூறு பண்ணுறாங்க, நம்ம இஷ்டம் பண்ணி போகிறாங்க. சரி, நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை. அது கவனிக்குது, நம்மளுக்கு அது கவனிச்சுன்னு அது உன்னிப்பாக அதை போய் கவனிச்சுன்னு இருப்பாங்க. ஒருத்தர் குற்றத்தை நம்மளுக்கு என்ன துவேஷம் பண்ணுறாங்க, நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு என்ன அபராதம் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஏன் இப்படி கெடுக்கிறாங்க, ஏன் இப்போ கவர்மெண்ட்டே நம்மளுக்கு குற்றம் காட்டி பேசுகிறாங்க அப்படின்னு பிறர் நம்மளை பற்றி, அதான் சொல்கிறேன்னே, நல்ல பாம்பு காதில் விடணுமே வந்துடுமா, தன்னை பற்றி என்ன சொன்னாங்கன்ட்டு. தன்னை பற்றி யாருன்னா என்ன சொன்னாங்கன்னா அதை உன்னிப்பாக கவனிப்பாங்க. அது நம்ம வேலையே கிடையாது. இதெல்லாம் ஒரு பொருட்டா? இந்த அல்ப விஷயங்கள்லேயே மனசை ஓலை விட்டு நீ இப்படி உன் மனசை கெடுத்துப்ப. நம்மளை பற்றி என்ன பேசுனாங்க, நம்மளுக்கு இப்படி இடையூறு பண்ணுறாங்க, நம்மளுக்கு வேணுமுன்னே பண்ணுறாங்க அப்படின்லாம் சில பேர் குற்றம் சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு வேணுமுன்னே நம்மளுக்கு கெடுக்குறாங்க, வேணுமுன்னே நம்மளுக்கு எதிர்ப்பாக பேசுகிறாங்க, வேணுமுன்னே நம்மளுக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்லாம் சில பேர் அவங்கள பற்றி குறை சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. பண்ணி போட்டோம். அவங்கள கவனிக்கிறது நம்ம வேலை இல்லை. நம்மளுக்கு கிருஷ்ணனுடைய குணங்களை பற்றி சேவா கதாரசம் அஹோ பிபதாதரேன்னு நம்மளுக்கு பெரிய வேலைலாம் இருக்குது. கிருஷ்ணனுடைய குணங்களை பற்றி பேசுறது, ராமனுடைய குணங்களை பற்றி பேசுறது, கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றி, அப்படிப்பட்ட உயர்ந்த விஷயங்களை மனசை பறி கொடுத்துட்டோம்னா இந்த அல்ப விஷயங்களை நம்ம கேர் பண்ணவே மாட்டோம். இதெல்லாம் மனசை பறி கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் மனசை செலுத்த மாட்டோம், புத்தி செலுத்த மாட்டோம். ஆமாம், மற்றவங்க நம்மளை என்ன நினச்சா நினைக்கிறான்றதை பற்றி கவனிக்க மாட்டோம். மற்றவங்க நம்மளை என்ன நினச்சா நம்மளுக்கு என்ன வந்தது, அது தேவையில்லாத விஷயம். அதையும் குப்பத்தொட்டில் போடு. நம்மளுக்கு 1008 வேலை இருக்குது, நம்மளுக்கு பெரிய பெரிய விஷயம் இருக்குது. பகவத் பக்தியில் யார் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்துறது தானே வேலை, அது கிடையாது. யார் என்ன நினச்ச மட்டும், யார் என்னை எப்படினாவது என்னை கெட்டவனா நினைக்கட்டும், நல்லவனா அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். என்னை நல்லவனா நினச்சா கெட்டவனா நினச்சா அவங்களால நான் ஒரு 10 லட்ச ரூபா லாபம் கிடைக்க போதா? ஒன்றுமே இல்லை. அவங்க நல்லவனாக நினச்சிக்கிட்டு எனக்கு கெட்டவனாக நினச்சிக்கிட்டோம். நான் யாருக்கு நல்லவனாக இருக்கணும்? நான் பகவானுக்கு உத்தமனாக இருக்கணும், பகவானுக்கு நல்லவனாக இருக்கணும், அவ்வளோதான். உலகத்தாருக்கு தகுந்த வேஷம் நான் போகணுன்னு அவசியமே இல்லை. என்னை எப்படின்னா நினச்சிக்கிட்டோம். அவங்களும் சரியாக பேசுறதில்லை, அதனால் எனக்கு பகவான் முக்கியம். உங்களை பேசுனா நீ அசத்தான விஷயங்களை பேசுவேன், நான் பக்தி விஷயமாக பேசுகிறவங்களோட நான் பழக முடியும். அப்படி பக்தி விஷயம் பேசுகிறேன்னா எனக்கு நிம்மதி. அழகாக பாகவத புஸ்தகம் திறந்து வச்சா, குந்தி வாச்சே, பீஷ்மு வாச்சே, அப்படி இந்த பக்தர்களோட பேசுகிற என்றைக்கோ நடந்த விஷயத்தை இன்றைக்கி அவங்களோட பேசுகிற ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குது. இன்றைக்கி அவங்களோட பேசி பழகிறானே, அந்த சௌக்கியத்தை நம்ம மனுஷனால் கிடைக்குமா? கிடைக்காது. சாதுக்கள் இடத்துல தான் கிடைக்கும். இல்லை ஆற்றுல உட்காந்து அழகாக நம்ம பாகவதம் படித்தோம்னாவே அருமையான சத் சங்கம். என் மனசு இதில் ஓடுறதுக்கு எனக்கு இதுக்கே டைம் இல்லை. டைம் சீக்கிரமாக போயிடுது. பாகவதம் பற்றி பேசினா ஒரு க்ஷணத்தில் போயிடுது டைமு. காலைல கூட பாகவத உபன்யாசம் பண்ணேன், 2.25 மணி நேரம் ஆகிப்போச்சு. என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைம் ஓடுதுன்னு. பகவானை பற்றி பேசினா ஃபாஸ்ட்டாக டைம் ஓடும். இதே நாம சங்கீர்த்தனம் பண்ணோம் அப்படின்னா டைமே போகாது. ஒரு தியானம் பண்ணோம், தவம் பண்ணோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணோம், இல்லாட்டி நாம எழுதணும்னு சொன்னால் டைமே போகாது. அப்படியே வெளிக்கும் டைமு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 10 நிமிஷம் போகிறது பெரிய விஷயமா இருக்கும். அப்படியே நரகம் மாதிரி அப்படியே ரொம்ப துக்கமாக இருக்கும். என்னடா அது ஒரு மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணலான்னா போகாது டைமு. முள் நவரு கூட போய் பேசாமல் கடிகாரத்துக்குள்ளே முள்ளை நம்மளே திருப்பி விட்டுடலாமா அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு வெறுப்பாக இருக்கும். ஆனால் பகவத் குணங்களை பற்றி பேசும்போது பார்த்தா ஐயோ டைம் ஆகக்கூடாது, சீக்கிரமாக இன்றைக்கி பரதயோகேஸ்வரர் சரித்திரத்தோடு பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக என்னதான் கதைகளை சுருக்கமாக சொன்னாலும், ஆனால் பரதயோகேஸ்வரர் சரித்திரம் முடியும் போது 2.25 மணி நேரம். என்னடா அது எவ்வளோதான் 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம கதையை சுருக்க சொல்லி முடிச்சிடலாம், இன்றைக்கி 4வது நாள் கதை முடிச்சிடலான்னு சொன்னால் முடியல. எல்லாமே முக்கியமாக இருக்குது, எதை வர்றது? அவனோட பகவத் விஷயத்தில் தான் இந்த சௌக்கியமே. அவனா நான் ரொம்ப நேரம் சொல்லினே இருக்கணும் போல தோணுது. விட்டா ஒன்று ஒரு 3 மணி நேரம் உபன்யாசம் பண்ணுவேன், 6 மணி நேரம். ஆனால் ஸ்டெமினா இருக்கும். அதுக்கு வைகுண்டத்துலேருந்து நம்மளுக்கு சக்தி கிடைக்கும். எவ்வளோ நேரம் பேசினாலும் பேசுறது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ டைம் ஆச்சுன்னு தெரியல, 3 மணி நேரம் தான் ஆகுது. நீங்கள் உலக விஷயங்களை பேசுங்க, ஆனால் நம்மளுக்கு பெரிய துக்கம் தான் விஷயங்களை பற்றி பேசும்போது டைம் போகிறதே தெரியாது. அதுதான் பாகவதம். நீங்கள் பகவானை பற்றி பேசுனீங்க, ஒரு மணி நேரம்லாம் 3 மணி நேரம் இல்லை, 10 மணி நேரம் ஆனால் கூட பத்தாது. டைம் சீக்கிரமாக ஓடிடும். அவ்வளோ அப்படியேப்பட்ட பாகவதம். அப்படி டைம் வெளிச்சம் போயிடும். என்னங்க அது 18,000 ஸ்லோகம் தானேங்க பாகவதம். ஆமாம், 7 நாளில் படித்து முடிச்சிடலாம். அது 7 நாள் படித்து முடிச்சு அதில் விட்டுறியா? இல்லையே, மறுபடியும் பாகவதம் சுவைக்குதே அப்படின்னு திருப்பி அதை பற்றி பேசணும்னு தோணுது.
ஒரு குந்தி வாட்சை குந்தி ஸ்துதி பீஷ்மஸ்துதிலாம் படித்தா அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் அடிக்கடி குந்தி ஸ்துதி பீஷ்மஸ்துதி படிக்கணும்னா எனக்கு அதுதான் தெரியும், அதனால் மற்றெல்லாம் தெரியாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அப்படி சரி, ஆனால் அது தெரிஞ்சால் போதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த குந்தி ஸ்துதி பீஷ்மஸ்துதிலேயே எனக்கு கிருஷ்ண பக்தி அப்படி லட்டாக இருக்குது, அல்லா மாதிரி இருக்குது. அவ்வளோ சுவையான விஷயங்களும் அதில் நிறைஞ்சிருக்குது. அந்த பீஷ்மஸ்துதி தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார், குந்தி ஸ்துதி தன்னுடைய அனுபவத்தை அந்தமாக சொல்கிறான். நாங்கள் விஷத்தினால் பாதிக்கப்பட்டோம், அசத்து சபைகளில் கஷ்டப்பட்டோம், அவைகளும் தான் கிருஷ்ணன் காப்பாற்றணும் அப்படின்ட்டு வனவாசத்தில் கஷ்டப்படலாம் காப்பாற்றணும். அப்போ தன் குடும்ப விஷயமாக அவள் சொல்கிறான், அவள் அனுபவத்தை சொல்கிறான். பீஷ்ம தன்னுடைய அனுபவத்தில் போர்க்களத்தில் என்னை பகவான் எப்படிலாம் காப்பாற்றினான், அர்ஜுனுக்கு எப்படி சகாவாக இருந்தான், அதே சமயம் என்னுடைய பானங்கள்லாம் பகவான் தாங்கிக்கிட்டான், அதை அர்ச்சனையை எடுத்துட்டான் பகவான் அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா பீஷ்மாச்சாரியார். மம நிஷித சரையில் விபீட்டியமான துவச்ச விலசத் கவச்ச அஸ்து கிருஷ்ண ஆத்மா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. சபதி சகி வச்சோ நிசம்ய நிஜ பரையோ பலையோ ரதம் நிவேஷிய ஸ்திதவதி பரசைனிகாய் ரக்ஷ்ணா ஹிருதவதி பார்த்த சகே ரதிர் மமாஸ்து. சபதி சகிவச்சோ நிசம்ய நிஜ பரையோர் பலையோ ரதம் நிவேஷிய ஸ்திதவதி பரசைனிகாய் ரக்ஷ்ணா ஹிருதவதி பார்த்த சகே ரதிர் மமாஸ்து. அவன் ஒரு பார்வை பார்த்தானா தன் ஆயுசு தன் பலவீனமாயிட்டாராம் பீஷ்மாச்சாரியர். ஆயுர் அக்ஷ்ணா தன் கண்கள் பார்வையினாலே ஆயுசை அபகரித்தானே, அந்த தன் பக்தனுடைய வார்த்தையை சத்தியமாக பக்தனுடைய வார்த்தையை கேட்டு ரதத்தை கொண்டு வந்து 2 சேனைகளுக்கு நடுவில் நிறுத்தி நிஜ பறையோர் பழையோர் ரதம் நிவேஷிய, அந்த ரதத்தை 2 சேனைகள் நடுவத்தில் கொண்டு வந்து நிறுத்தினானே. நிறுத்திட்டு ஒரு கையில் கடிவாளம் இருக்குது, ஒரு கையில் சாட்டு இருக்குது. வந்தவங்க யாருன்னு காட்டினோன்னா ஒரு ரதிகனுக்கு தேரோட்டி காட்டணும். அப்படி காட்டும்போது கண் சகஜமாக சுழலுமா. அந்த கண்களாலேயே இது இதுதான் இதோ துரோணாச்சாரியார், இதோ பீஷ்மாச்சாரியார், இதோ கர்ணன், இதோ துச்சாரன் அப்படின்ற கண்களை சுழட்ட முடியுமா. அந்த கண்களாலே அவருடைய ஆயுசை அபகரிச்சிட்டாராம். எல்லாம் 18 நாளுக்குள்ளே நீங்களாம் சஃபா ஸ்வாஹா அப்படின்னு எல்லாருடைய ஆயுசை தீர்மானிச்சிட்டாராம் பகவான். அந்த கண்களாலே அவங்க ஆயுசை அபகரிச்சிட்டாராம். அப்படியேப்பட்ட பார்த்தனுக்கு வெற்றி தேடி கொடுத்தாராம் அவங்க ஆயுசை அபகரித்து. பகவத்கீதையை சொல்லி அவனுக்கு வெற்றி தேடி கொடுத்தார். அதே சமயத்தில் பல அஸ்திரங்கள்லேருந்து காப்பாற்றி வெற்றி தேடி கொடுத்தார். அதே சமயம் அவங்களோட ஆயுசு மனோபலம் உடல் பலம் அஸ்திர பலம் எல்லாத்தையும் அபகரித்து அர்ஜுனுக்கு வெற்றி தேடி கொடுத்தார். அப்படி ரட்சிக்கணுமா அர்ஜுனனை. அப்படியேப்பட்ட விஜயசகே ரதிரஸ்துமே அனவத்தியா, விஜயனுக்காகவே இடத்துல இந்த பக்தி உண்டாகணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுறார். நம்ம பிரார்த்தனை பண்ண சொல்லி விடுறாரு. ஏன்னா பீஷ்மா ஆச்சாரியார், நமக்கு ஆச்சாரியார் இல்லையா அப்படி சொல்லி விடுறாரு. அதை புரிஞ்சுக்கணும். அதனால் உயர்ந்த விஷயங்கள் அருமையான விஷயங்களில் மனசை பறி கொடுத்துட்டு இந்த அல்ப விஷயங்களில் அவன் நம்மளை திட்டினான், இவன் திட்டினான், வீட்டில் திட்டினாங்க, மனைவி கணவன் திட்டினான், பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்கல, நம்மளுக்கு அடங்கி நடக்க மாட்டாங்க, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை. இந்த அல்ப விஷயத்துலேயே புத்தியை இப்போ சிதற விட்டு உன்னை நீ இழப்ப, உன் ஆத்ம லாபத்தை இழப்ப சொல்லு பார்க்கலாம். இது புத்திசாலித்தனமா, அது முட்டாள்தனமா இல்லை. இப்படிப்பட்ட உயர்ந்த விஷயங்களை பேசுறதுக்கு விஷயமா இல்லை. பீஷ்மஸ்துதியில் பாருங்கள், உயர்ந்த விஷயங்களை பேசினா பகவானை அடையலாம். உயர்ந்த விஷயம் ஜென்மாவை கரையேற்றுக்கலாம். நம்ம ஜென்மாவை கரையேற்றிக்கலாம். அப்படியே உயர்ந்த லாபம் கிடைக்கக்கூடிய விஷயத்தை தவறு விட்டுட்டு அற்ப விஷயங்களை புத்தியை பறி கொடுத்துட்டு இப்படி நம்ம சின்னாபின்னம் அடையிறோமே, மனசை சதுரடைய விடுறோமே, நிம்மதியை கெடுத்துக்கிறோமே. அவன் என்ன மதிக்கலை, இவன் என்ன மதிக்கலை, என் பேச்சு என் பசங்க கேட்க மாட்டுது. இதெல்லாம் அற்ப விஷயங்கள் இதெல்லாம். இது உலகம்னாவே துன்பம் நிறைஞ்சதானே, துக்காலயம் அசாஸ்வதம். இந்த உலகமே துக்காலயம்தான். குடும்பம் பட்டுதல் அது இதுன்னு இதெல்லாம் துன்பத்தை விளைவிக்கக்கூடியதான் நல்லா தெரியுமே. ஒரு தடவை பார்த்துருக்கோம், லட்சக்கணக்கான தடவை நம்ம அடிபட்டிருக்கோம். ஆனால் திருப்பி நம்ம அங்கே தான் சந்தோஷத்தை எதிர்பார்க்குறோம். எங்கே துக்கம் நிறைஞ்சிருக்கோ இந்த லோக விஷயத்தில் அதில் தான் சந்தோஷத்தை எதிர்பார்க்குறோம். சத்தியமாக சந்தோஷம் கிடைக்காது. சத்தியமாக கேரண்டியாக சொல்கிறேன், சந்தோஷம் கிடைக்காது. இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற சந்தோஷம் கிடைக்காது. ஏன்னா இது துக்காலயம். நான் பகவான் கீதையில் சொல்கிறான். அதனால் இந்த துக்காலயம், இதில் எவ்வளோ துக்க தோஷான தர்சனம், இதில் எவ்வளோ துக்கத்தின் தோஷம் நிறைஞ்சிருக்குன்னு பார்க்கணுமா. அப்படியே கொஞ்சம் சந்தோஷம் கிடைச்சாலும் அதில் அசாஸ்வதம், நிலையற்றது. இதை நம்பாத. பகவான்களை வா, உயர்ந்த விஷயத்தில் மனசை பறி கொடு, நீ உயர்ந்தவனாகு. அல்ப விஷயத்தில் மனசை பறி கொடு, நீ அல்பனாகாத. ஆமாம், அடிமட்ட நாளைக்கு போயிடாத. நீ எப்படிப்பட்ட ஒரு பாகவதன், எப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்திதியில் உன்னை பகவான் வச்சுருக்கான், உன்னை பாகவதம் படிக்க வச்சுருக்கான், பகவான் நாமா சொல்ல வச்சுருக்கான். உன்னுடைய ஸ்டேட்டஸே வேறு. அந்த நிலையில் இருக்குன்னு சொன்னால் பணிவாக போய் எல்லாத்துலேயும் அவங்க இடத்துல நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகப்பார். அவங்க போய் வீண் வாக்குவாதம் பண்ணாத, வீண் பிடிவாதம் பண்ணாத, அவங்க இடத்துல போய் சண்டை பண்ணிருக்காத. அற்ப விஷயங்களை மனசை பறி கொடுத்துட்டு நீ அல்பனாகாத.
ஃபஸ்ட்டு நம்ம கேட்டகரி நம்மளுடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கணும். பாகவத நிலை, பாகவதம் படிக்கிற நிலையில் பகவான் ஒன்று வச்சுருக்கான்னு சொன்னால், அந்த பகவானுடைய நன்றி விசுவாசத்துக்கு நீ என்ன செய்ய போகிற? அந்த பாகவதத்தினால பகவானை சந்தோஷப்படுத்த போகிற. அதான் செய்யணும். கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்தணும். அதான் நம்ம வேலையாக இருக்கணுமே தவிர அவனை பற்றி இவனை பற்றி குறை சொல்லினே நீ அல்பனா ஆகக்கூடாது. ஆமாம், இதெல்லாம் அற்பருடைய சுபாவம். இதெல்லாம் அவனை பற்றி இவனை பற்றி பேசுறது. நம்ம பகவானை பற்றி பேசுகிறது தான் பாகவதருடைய சுபாவம். உன்னை பாகவதனாக உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிற பகவான், நீ அற்ப விஷயங்களை மனசை பறி கொடுத்துட்டு இப்படி ஏமாந்து போகலாமா? உன் வாழ்க்கையை வீணடிக்கலாமா? யோசிக்க வேண்டாமா? அருமையான பாகவதம் இருக்குது. பிரகலாச்சரித்தை படித்து பாருங்கள். ஹிரண்யகசிபு பற்றி ஒரு குறை சொல்லியிருப்பார் அவர். ஆனால் அவர் பாடுக்கு பகவான் வைகுண்ட சிந்தா சபல சேதனா, கொச்சத்வதி வைகுண்ட சிந்தா சபல சேதனா. பகவானை பற்றி அனன்ய சிந்தையோன்னு சொல்கிற மாதிரி அனன்யமாக எப்போதும் நாராயண நாமத்தை சொல்லிட்டு பகவத் குணங்களை பற்றி பேசிட்டு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பகவத் பக்தியை பற்றி புகட்டி கொண்டு அந்த பகவானை மறக்காமல் இரவும் பகலும் அப்படிப்பட்ட பிரகலாத பக்த சக்கரவர்த்தியாக பிரகாசித்தார். அப்படிப்பட்ட உயர்ந்த பாகவதங்களை பற்றி பேசிட்டு அப்புறம் மறுபடியும் இந்த கொட்டியில் போய் விழுவாமல் யாருன்னா, இந்த சேரான ஒரு குட்டை நாத்தம் அடிக்கக்கூடிய இந்த கொட்டியில் போய் மறுபடியும் விழுவானா? இந்த லோக விஷயங்களில் போய் அவர்களை பற்றி அவங்க கூட போய் பேசி இவங்க கூட போய் பேசி அவர்கள் தான் யார் தரத்தில் குறைந்தவர்கள்னா, லோக விஷயங்களில் மூழ்கி கேவலமான வார்த்தைகள் பேசி அல்ப விஷயங்களில் ஆசை கொண்டவர்கள். இவர்களோடு போய் பழகினா நம்மளுக்கும் அது தரங்கட்ட புத்தி தான் நம்மளுக்கு உண்டாகும். பகவத் வாசனையே இல்லை, பக்தி வாசனையே இல்லாதவங்களோட போய் பழகி நீ உன் தரத்தை குறைச்சிக்காத. உன்னை பகவான் உயர்ந்த ஸ்டேட்டஸில் வச்சுருக்கான், அதை புரிஞ்சிக்கோ, அதை பயன்படுத்திக்கோ. இவர்களிடத்துல நீ ஒதுங்கிப்போ, இவரிடத்துல வினயமாக பணிஞ்சுப்போ. அவர்களை விட்டு முதல்ல எஸ்கேப் ஆகும். அந்த சகவாசத்தை தவிர்த்து நீ கொஞ்சம் இறங்கி பழகலாம். அவங்களோட பழகணும், அவங்க உறவு போகணும் அப்படின்ட்டு நீ கொஞ்சம் நல்லா இறங்கி பழகணும். கட்சியில் என்னென்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாசி நம்மளுக்கு ஒட்டிக்கும். ஆமாம், லோக விஷயத்தில் தீவிரமாக நம்மளும் ஈடுபடும், மனசு அசுத்தமாயிடும். அப்போ அதே காமக்ரோதங்கள் நமக்கு உள்ள தலைவிரிச்சு ஆடும். அதே பணப்பேராசை இதெல்லாம் தலைவிரிச்சு ஆடும். அற்ப விஷயங்களை இதான் மாட்டிக்கிட்டே போய் அற்பர்களோட பழகி நீ அற்பமாயிட்டியே. அதனால் நம்மளுடைய தோஷங்கள் இதெல்லாம் எதனால் தோஷம் உண்டாகுதோ அந்த தன்னுக்குள்ளே இந்த தோஷம் உண்டாகுதோ அந்த தோஷத்தை வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். அந்த தோஷத்தை போக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? பாகவத பாராயணம் பண்ணு, பகவத் குணங்களை பற்றி பேசு, பகவன் நாமத்தை நிறைய கீர்த்தனை பண்ணு. இதுதான் மனசை பரிசுத்தமாக்கக்கூடிய வழி. அதனால் உன்னத ஸ்திதிக்கு நம்ம உயர்த்திக்கணுமே தவிர நம்ம அசத்தான விஷயங்களில் ஈடுபட்டு நம்ம சின்ன பண்ண அடைந்து நம்ம அற்பர்களாக மாறிடக்கூடாது. நம்ம பக்தியில் வீழ்ச்சி அடையக்கூடாது. காலம்தான் வீணாயிடும். அதனால் ஆயுஷே மனுஷனுக்கு பிராயண அல்பாயுஷ சபை கலியுகத்தில் ஆயுஷை குறைச்சி அந்த இருக்கிற ஆயுளில் தான் இருக்கிற காலத்தில் தான் நம்ம எல்லாமே செயல்பட்டு ஆகணும். அந்த இருக்கிற ஆயுளுக்குள்ளே பகவத் பக்தி சம்பாதிச்சணும், பகவத் சாட்சாத்காரம் பெறணும், பகவானை தரிசனம் பண்ணணும். இந்த ஆசைகளை வளர்த்துக்கணுமே தவிர இந்த மற்றவர்களுக்கு இந்த பணம் சம்பாதி நல்ல கோட்டை கட்டணும், நல்ல பில்டிங் கட்டணும், நல்ல கார் பங்களா வாங்கணும், நல்ல சொத்துக்களை சரி, இந்த அல்ப ஆசைகளை வளர்த்துக்கூடாது. வாழ்நாளில் எப்படியாவது ஒரு தடவை பகவானை தரிசனம் பண்ணிடணும், கிருஷ்ணனை தரிசனம் பண்ணிடணும், அவனோட பேசணும், அவனோட சல்லாபம் பண்ணணும், அப்படி பாகவதோட அப்படி குதூகலமாக இருக்கணும். அப்படின்ற உயர்ந்த ஆசைகள் நமக்குள்ளே வளர்த்துக்கணும். அப்போது ஜென்ம லாபம் அடைஞ்சு கடைசியில் கிருஷ்ணனே வந்து நம்மளை விமானத்தில் அழைச்சிட்டு போகணும், நம்ம வைகுண்டத்தில் போய் அவனோட சல்லாபம் பண்ணணும் அப்படின்ற இந்த தாட்ஸை நமக்குள்ளே வளர்த்துக்கணும். மீண்டும் மறுபிறப்பு இந்த உலகத்தில், ஏன்னா இதெல்லாம் துக்காலையும் அசாஸ்வதம். மறுபடியும் இந்த ஜென்ம மிருத்தி ஜரா வியாதியில் போய் சிக்கிக்கொள்ளாமல் மாட்டிக்காமல் நாம் ஜென்ம கரையத்துக்கு என்ன வழி அப்படின்னு அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ ஆனந்தமாக இருக்கணும். மறுபடியும் பிறப்பே இல்லாமல் இருந்தால் ஆனந்தமாக நம்ம உல்லாசமாக வைகுண்டத்தில் சந்தோஷமாக பகவானோட பாகவதத்தோட சல்லாபம் பண்ணின்னு இருக்கணும் அப்படின்ற ஆசையை நமக்குள்ளே வளர்த்துக்கணும். அந்த சந்தோஷத்தில் இருக்கணும், பகவான் பக்தியில் தெளிக்கணும் இல்லையா? அப்படியே பிறந்தாலும் நாரதர் மாதிரி இருக்கணும், திரிலோக சஞ்சாரியா அப்படியே பிறந்தாலும் நாரதர் மாதிரி இருக்கணும். ஆனால் சஞ்சாரினா எதுலேயும் சிக்கிக்கொள்ள, இந்த மாயில் சிக்கிக்கொள்ளாமல், ஆனால் உலக மக்களையும் கரையேற்றி கொண்டு தானும் பக்தியில் தலைத்து கொண்டு அப்படி ஆனந்தமாக சஞ்சரிக்கணும், மாயில் சிக்கிக்கொள்ளாமல். அப்படி ஒரு முக்தாத்மாவாக சஞ்சரிக்கணும் அப்படின்றதில் நாம் தீவிரமாக ஈடுபடணும். அதுக்கு தான் பக்தி பண்ணுறது. அதனால் லோக விஷயங்கள் என்றைக்கும் அற்பந்தான், பாகவத தர்மம் தான் ரொம்ப சிறப்பு.
உயர்ந்த விஷயம் அதுதான். நம்மளை உயர்ந்த நிலைக்கு உன்னத ஸ்திதியில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடியது இந்த பாகவத தர்மம் தான். சரி, ஓகே. ராம 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 ஸ்ரீராமநாம சங்கத்துக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 சகல சால்மனுக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவத பகவானுக்கு ஜெய். அதனால் அருமையான கிரந்தம் பாகவதம் இருக்குது, ராமாயணம் இருக்குது. படித்து அந்த உயர்ந்த விஷயத்தில் மனசை பறிக்கொடுக்கணுமே தவிர, இந்த அற்பர்கள் நம்ம மனசை புண்படுத்திட்டாங்க, இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க, நம்மளை சேர்ந்துட்டாங்க, இதெல்லாம் நினச்சின்னா அப்போ நீ பாகவத்துக்கே திரும்பி பார்க்க மாட்டேன், ராமாயணத்துக்கே திரும்ப மாட்டேன், பகவான் நாமத்துக்கே வரமாட்டேன். உன்னை கெடுத்துடும் மனசை, புரியுதா? அப்படியே மாய ஒன்று வெளிச்சம் போயிடும். உன்னை பற்றி எப்படி சொல்லிட்டாங்க பற்றியா, அதுக்கு பழி வாங்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும். இல்லை அவரில் ஏதாவது இல்லை அவங்களால நம்மளுக்கு பயம் ஏற்படுது, சரி அவங்கள எப்படியாவது சமாதானப்படுத்தி அவங்க நம்ம வலையில் விழ வைக்கணும். அதான் நம்மளுக்கு அனுகூலமாக ஆக்கிக்கணும் அவங்கள அப்படின்றதில் நம்ம முயற்சி பண்ணுவோம். எதுக்கு இந்த லௌகிகவாதிகளை நம்ம அனுகூலமாக ஆக்கிக்கணும்? பகவான் அல்லவா அனுகூலமாக இருக்கணும். இல்லை அவங்களால ஏதாவது நம்மளுக்கு ஆபத்து வந்துடும் பயத்தினால, சில பேர் கோபத்தினால் பழி வாங்குறதோ, இல்லை பயத்தினால அவங்களுக்கு அதை போய் கெஞ்சுறதோ, இல்லை அவங்களுடைய அவங்கள போய் சமாதானப்படுத்துறதோ, இல்லை அவங்களுடைய வழியில் போய் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு நீ ஆட்டி படிக்கப்படுறதோ, இதெல்லாம் வேண்டாம். யாருக்கும் பயப்பட வேணாம், யார்த்தாலும் துவேஷமும் பாராட்ட வேண்டாம். நீ பாட்டு உன் நிலையில் இரு. அப்படியே நம்ம கெடுதல் பண்ணால் பண்ணி போட்டோம், எதுக்காக அவங்கள பார்த்து பயப்படுற? அதுவும் வேணாம். அதே சமயம் துவேஷம் பாராட்டாங்க, அதே சமயத்தில் நம்மளுக்கு பழி இது போல் பண்ணுறாங்கன்னா அவங்கள நம்மளுக்கு அவங்க மேலே துவேஷமும் பாராட்ட வேணாம். ரெண்டுமே வேணாம். யாருக்கும் வீதராக பயக்குறதா, ஆசையும் வேண்டாம், பயமும் வேணாம், கோபம் வேணாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு பகவத் சிந்தனையில் ஈடுபடுது. அப்படியே நம்மளுக்கு பகவான், நீ யாரை பார்த்து பயப்படுற? யாராலும் ஆபத்து வந்துடும் பயப்படுற? பகவான் அப்படியே அஜுதோ அவதினோப சன்னான்னு அப்படிப்பட்ட யாராலும் ஜெயிக்க முடியாத பகவான் உன்னை அப்படியே காப்பாற்றாமல் விட்டுருவான். அப்போ எதுக்கு தான் பகவான் நாம சொல்கிறது, எதுக்கு தான் பகவத் பக்தி பண்ணுறது? அப்படி பகவான் காப்பாற்றாமல் விட மாட்டான். நம்மே பக்த பிரணசியதி நகை கல்யாணுக்கு துர்கதியும் தாது கச்சதி. தன்னை பக்தி பண்ணுறவங்களுக்கு பகவான் ஒரு பொழுதும் பாதுகாப்பு கொடுக்கறது தயங்கிறதே கிடையாது. பூர்ண பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பகவான் இருக்கும்போது அவனை விடவா உன்னை நீ பாதுகாத்துக்க முடியும்? நீயே கூட உன்னால் அப்படி பாதுகாத்துக்க முடியாது. பகவான் அப்படி பாதுகாப்பான் அவனுக்கு, புரியுதா? ஆனால் யாரு குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் அதே சமயம் யார்த்தையும் நம்ம அலட்சியம் எல்லாரையும் துச்சமாகவும் நினைக்கக்கூடாது. அவனை ஏமாத்துறான் அவன் அப்படின்னு அவனை அவமதிக்கவும் கூடாது, அதுவும் தோஷம். நம்ம அதனால் பாபத்தையும் சேர்த்துக்கூடாது, அதே சமயத்தில் ஒருத்தர் துவேஷத்தையும் பாராட்டக்கூடாது. எல்லாத்தையும் தூக்கிப்பட்டு பகவானத்தில் உண்மையான பக்தி பண்ணால் போதும். பக்தரெல்லாம் எல்லோரையும் நம்ம கையில் வந்தால் அவங்க பக்தியை பற்றி பேசணும். பிடிக்கலையா அவங்க போட்டோம், நம்மளை விட்டு போனால் போய் போட்டோம், பரவாயில்ல. அவர் உறவினர்களே ஆனாலும் விருந்தாளிகள் வராங்க, பகவத் பக்தியை பற்றி பேசு. அவங்களுக்கு பிடிக்கலையா விட்டு விலைக்கு போட்டு பரவாயில்ல. அப்படியே அவருக்கு அது பிடிக்கலன்னா அவர் துஷ்ட சங்கம் வேணாம், அப்படிப்பட்ட சங்கமே வேணாம், போனால் போய் போகிறாங்க. பகவானை சந்தோஷப்படுத்த தான் முக்கியம், மனுஷனை சந்தோஷப்படுத்துறது முக்கியம் இல்லை. அவர் விருந்தாளிகளே நல்ல பகவத் விஷயம் பிடிக்கலன்னா போட்டோம். அதுக்காக நீ பகவத் பக்தி விட்டுறாத. அவங்களுக்காக லௌகிக விஷயம் பேசுகிறாங்க, அவங்களுக்கு அதான் பிடிக்கிறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லௌகிக விஷயம் பேசி உனக்குள்ளே இருக்கிற பக்தி நீ கெடுத்துக்காத, உன் பக்தி இழக்காத. யாருக்கு யார் என்ன தப்பாக நினச்சும் போட்டோம், நீ பக்தி பற்றி பேசு. அப்படிப்பட்ட பக்தர்கள் வெடிகட்டின மாதிரி பகவானாக பார்த்தா அதுபோல் அதிகாரிகள் உங்க கூட சேர்ப்பான். அவங்களோட பேசி பழகு, சந்தோஷம் சல்லாபம் பண்ணு, சந்தோஷமாக இருக்கு. அவ்வளோ இல்லையா, ரொம்ப நல்லதாக போச்சு, அழகாக பாகவத புஸ்தகம் இருக்குது. பெரிய துணை இதுதான் பாகவத புஸ்தகம். படித்து அனுபவிக்கலாம், கண்களில் கண்ணீர் மல்க. இந்த பிரகலாத் சரித்தம் படித்து, அப்படிப்பட்ட அருமையான இந்த கோபிகா விரகத்தாபத்தை படித்து கண்களில் கண்ணீர் மல்க, அப்படிப்பட்ட ஆனந்தமாக அனுபவிக்கலாம். ஆமாம், ராசபஞ்ச அத்தியாயம் படித்து, இல்லை கோபிகா கீதம் 5 பஞ்ச கீதங்களை படித்து சந்தோஷமாக மதுப கீதப பந்தோ மாஸ்புஷாங்கிரி அப்படின்னு அதெல்லாம் படிக்கலாம். வண்டு வந்து கிருஷ்ணனா நினச்சி அப்படி பாவித்து பேசுகிறாங்க, அதெல்லாம் ஆனந்தமாக இருக்கும், அருமையாக இருக்கும், ரசமாக இருக்கும். ஜெயத்தி தேத்திகம் ஜென்மனா விரஜன் கோபிகா கீதம் பாடி சந்தோஷமாக இருக்கும். ரசிக்கக்கூடிய விஷயங்கள் கொட்டி கிடக்குது ராமாயணத்துலேயும் பாகவதத்துலையும். சுந்தரகாண்டம் படித்து பாருங்கள், ராமருடைய பெருமை எப்படி கொட்டுறார் ஆஞ்சநேய சுவாமி ராவணங்களை போய். அப்பா அருமையாக இருக்குது படிக்கிறது. படித்தா அப்படி திருப்தியாக இருக்கணும். அப்புறம் பிடிச்ச கட்டங்களை படி. வாமன அவதாரம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. திருவிக்ரம அவதாரம் எடுத்து ஓங்கி உலகளந்தவனாகனா அந்த பகவான் உடம்புல காமிச்சான்னு சொன்னால் இன்றைக்கி எனக்கு மனசு அப்படி பூர்த்தியாக இருக்கும், பூர்ணமாக இருக்கும், அப்படி திருப்தியாக இருக்கும். பகவான் அப்படிப்பா ஓங்கி உலகளந்த மனசே அப்படியே உயர்ந்து போயிடும். ஓங்கி உலகளந்தனோடனே நம்ம மனசு ஓங்கிடும், மனசு விசாலமாகிடும். அவ்வளோ உயர்ந்த விஷயங்களை மனசை பறிக்கிறது சந்தோஷமாக இருக்கிறத விட்டு, குதூகலமாக இருக்கிறத விட்டு, அற்ப விஷயங்களை மனசை பறிக்கிறது. ஆனால் பிச்சைக்காரத்தங்களை போய் பிச்சைக்கார மாதிரி இவர்களே துக்கப்படுறவங்க, அவங்கள போய் நிம்மதி எதிர்பார்த்தா நடக்குமா?
பிச்சைக்காரங்களை போய் பிச்சை கேட்குற, நிம்மதியற்ற இடத்துல போய் நிம்மதியை தேடுற, இதை விட முட்டாள்தானே வேறு என்ன முடிக்க முடியும்? அவங்கள சமாதானப்படுத்துறதுனாலையோ அவங்கள பழி வாங்குறதுனாலையும் உனக்கு நிம்மதி கிடைச்சிடுமா? ஒன்றுமே கிடைக்காது. அவங்கள பற்றி பயப்படுறதுனால ஒன்று நிம்மதி கிடைக்காது. அப்போ அதெல்லாம் தூக்கி போட்டலாமே, அது வேண்டாமே. அது துக்காலையும் அசாஸ்வதம் உலகமே. அப்படிப்பட்ட அற்பர்களை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அற்பமான விஷயங்களை பற்றி பேசுகிறவங்களோட அந்த அற்பர்களோடு சேர்ந்து நம்மளும் அற்பமாயிடும். அது வேண்டாம். உயர்ந்தவங்களாகிய பிரகலாதன், பீஷ்மர் போன்ற பாகவதரை பற்றி பேசி நம்ம உயர்ந்தவர்கள் ஆகிடுவோமே. ஓகேவா? அதான் சத்சங்கே முக்த துத்சங்கா. சத் சங்கத்தினால்தான் துஷ்ட சங்கம் விலகும். சத் சங்கம்னா இன்றைக்கி எங்கே போய் சத் சங்கத்தை போய் தேடுறது? நமக்குள்ள யார் அனுகூலமாக ரொம்ப நேரம் பேசுவாங்க இல்லையா? துணை இல்லை, பக்த சங்கம் இல்லை, நிம்மதியாக போச்சு. அழகாக பாகவத புஸ்தகம் திறந்து வச்சா நம்மளுக்கு 24 மணி நேரம் நம்ம பக்த சங்கம் நிறைஞ்சிருக்குது. இதில் அம்பரீஷன் இருக்கார், பிரகலாதன் இருக்கார், அவங்களுடைய ஸ்துதிகள், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்குது. அவங்களோட பேசி சல்லாபம் பண்ணலாம். முந்தி இருக்கான், பீஷ்மர் இருக்கார், புத்தர் இருக்கார், அக்குரர் இருக்கார், நிறைய கோபிகள் இருக்காங்க, ராதே, லலிதா, விஷாகா, சண்முகலதா, நிறைய பாகவதர்கள் நிறைஞ்சிருக்காங்க பாகவத்தில். அப்படி அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் ராமாயணத்துக்கு திரும்ப ஆஞ்சநேயர் இருக்கார், நலன் நீலன் இருக்கிறாரு, ஜாம்பவான் இருக்கார், அங்கதன் இருக்கார், சுக்ரீவன் இருக்கார், அருமையான ஜனக மகாராஜா, சீதாம்மா இருக்காங்க, லக்ஷ்மண சுவாமி இருக்கார், பரதன், சத்ருகுணன். நம்மளுக்கு எவ்வளோ கூட்டங்கள் இருக்குது, இவ்வளோ பக்த சங்கங்கள் நிறைஞ்சிருக்குது. மனசே பூர்ணமாக இருக்குமே, நிம்மதியாக அனுபவிக்கலாமே. ஆஹா 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 ஆஹான்னு சொல்கிறத தவிர வேறு என்ன சந்தோஷம் இதில் இருந்து சொல்ல பார்க்கலாம். சல்லாபம் பண்ணலாமே. அவனுக்காக இவனுக்காக வாழ்ந்த நீ என்னத்தை சாதிச்சேன்? உனக்காக என்றைக்கு வாழ போகிறேன்? பகவானுக்காக என்றைக்கு வாழ போகிறேன்? பகவானை சந்தோஷப்படுத்தி உண்மையான சௌக்கியம் அங்கே பகவானை சந்தோஷப்படுத்துறது தான் உன்னுடைய உண்மையான சௌக்கியமே இருக்குது. அப்போ என்றைக்கு தான் நீ சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்க போகிற? இந்த பாகவத ராமாயணம் பேசும்போது தான் அதான் சொல்ல, பாகவத ராமாயணம் மர்மஜ்ஞலும். இதனுடைய ரகசியம் தெரியாதவர்கள் தான் நிறைய பேர் வாழ்க்கையை இழந்து நரகமாக்கி கொள்ளுகிறார்கள் தன் வாழ்க்கையை. இதை தெரிந்து கொண்டவர்கள் ஆனந்தமாக இருப்பாங்க வாழ்க்கையில். இதை சொல்லி பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம. எல்லாத்தையும் பக்குவமாகின்னு வினயம் உள்ளவங்களாகவே நம்ம போயிட்டோம்னாவே பரவாயில்ல. திருநாத்தபி சுனேச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானிதா மானதேன கீர்த்தனிய சதாஹரி. எப்பொழுதும் பகவான் நாம சொல்லி கொண்டிருந்தால் நமக்கு பக்குவம் உண்டாயிடும். இந்த பக்குவம்லாம் உண்டானவர்கள் எப்பொழுதும் பகவான் நாம சொல்லி கொண்டிருப்பார்கள். 2 விதமாக ஆற்றலாம். கீர்த்தனைய சதாஹரி, எப்பொழுதும் பகவான் நாம சொல்லி இருக்கிறவங்களுக்கு புல்லை விட பணிவாக இருப்பாங்க, மரத்தை விட பொறுமையாக இருப்பாங்க, தனக்கு எந்த வித மரியாதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, ஆனால் மற்றவங்களுக்கு எல்லா விதமான மரியாதைகளும் செலுத்துவாங்க. அப்படி யார் புல்லை விட பணிவாக இருக்கிறாங்களோ, யார் மரத்தை விட பொறுமையாக இருக்காங்களோ, எப்போ மற்றவங்களுடைய தோஷங்களை பார்க்காம அவங்களுக்கு எல்லா வித மரியாதைகளும் கொடுத்துட்டு ஆனால் தான் எந்த வித மரியாதை எதிர்பார்க்க இருக்காங்களோ அவங்களால எப்பொழுதும் பகவான் நாம சொல்லி கொண்டு இருக்க முடியும். ஒன்று இப்படியும் இருந்தாலும் பகவான் நாமா சொல்ல முடியும். ஆனால் அப்படி இருந்தாலும் மொத்தம் நோக்கணும்னா பகவான் நாமா சொல்லணும். பகவான் நாமத்தை சதா கீர்த்தனை பண்ணாவே இந்த தன்மைகள்லாம் நமக்குள்ளே பிரகாசிக்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே. ராம 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 ராம. டைம் அதிகமாகிடுச்சு, போதை புத்தி போயிட்டேன். ராம 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 ஸ்ரீராமநாம சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சகல சாதமல்லிக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவானுக்கு ஜெய். ராம 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 ராம.